My screen is visible, yeah, தெரியுதா? சரிங்க அதுதான் சார். ஆகுது இல்லையா? ஓகே ஓகே Uh, one second. என்னோட வீடியோ தெரியுதான்னு தெரியல. சார். உங்களுடைய வீடியோ இல்லை சார். இல்ல நேம் இல்லையா? தான் டிஸ்பிளே. ஓகே. ஆமாம் சார். ஓகே சார். ஸ்கிரீனும் தெரியுது இல்லையா? சார் ஆகுது சார். ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்களது லீ குரூப் சிஓடி மெம்பர் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த 93வது சிறப்பு பயிற்சி வகுப்பிற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். எஸ்பெஷலி டுடேஸ் சீஃப் கெஸ்ட் அண்ட் renowned trainer, Mr. Balaji, is going to be the would-be Galaxy member. First year, he is already qualified. Okay. I just wanted to share a happy news in this. So, on behalf of Lee Group COT members, we extend a warm welcome. A small brief intro about our group before entering into the session. So, learn to excel and enrich. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். Quality training to life insurance agents of the country. இது படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு 93வது அடி தோண்ட போகிறோம். 92 அடி நேற்று வரைக்கும் தோண்டியாச்சு. 93வது அடி தோண்ட போகிறோம். கல்வி ஒன்றே சிறந்த செல்வம் அப்படிங்கிறதுல ஆழ்ந்த நம்பிக்கையோடு செயல்படுகிறோம். எங்களோட விஷன் அண்ட் கமிட்மெண்ட். அதாவது while it is wise to learn from experience, it is wiser to learn from the experience of others. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம பாலாஜி சார் வந்திருக்கார். So let us all hear from him till end of the session. 93 session is there. So these are all the Jambavans, trainers, gurus, faculties who are supporting our group. We are grateful to them all as always. So we extend a warm red carpet welcome to today's faculty and trainer, Mr. Balaji sir. Sri Krishna Financial Services Chief Executive. And also the CLIA Chief Life Insurance Advisor and member of Chairman's Club member City Branch 23, Chennai Division 1. We once again extend a warm welcome to Mr. Balaji sir today. So these are all the wrap-up of summary of all sessions which are all எல்லாமே யூடியூப்ல இருக்கு. எல்லாரும் எப்போ பார்க்கலாம். நிறைய எல்லாமே வேரியஸ் டாபிக்ஸ் we have covered. ஒன்றுமே விட்டு வைக்கல. இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. பட் பாருங்க, அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அதனால தான் நம்ம குரூப் கேப்ஷன்லேயே இருக்கும் யூடியூப் சேனல். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் சி ஆல் த 93 வீடியோஸ், தட் இஸ் 92 டில் எண்ட் ஆஃப் எஸ்டர்டே. தென் அந்த மாதிரி பார்த்துட்டு அப்பப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். அது பாருங்கள். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செஷன்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு லக்ஷயாவின் லட்சியம் என்ற தலைப்பில் திரு பாலாஜி சார் பேச வந்துள்ளார். அவர்களை முறைப்படி அறிமுகப்படுத்த எங்களது சிஓடி மெம்பர் திரு சிவகுமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். Sivakumar sir, I request you to render a welcome address. I am handing it over to you. Thank you sir. சார், நம்ம இன்னைக்கு எடுக்கக்கூடியது 93rd செஷன் லீ குரூப்போடது. லக்ஷயாவின் லட்சியம். பொதுவாக வந்துட்டு தனிநபர் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபரும் உங்களுடைய லட்சியம் என்னன்னு கேட்பாங்க. இங்க லக்ஷயாவின் லட்சியம், அதாவது லட்சியாவோட லட்சியம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, பெரிய விஷயங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு சூட்டபிலிட்டி ஃபர்ஸ்ட் பிளானே நம்ம மாஸ்டர் கிளான்ஸ் இதுதான் ஜீவன் லட்சியா தான் கொடுப்போம். அப்படி ஒரு பிளானோட லட்சியம் என்னன்னு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம பாலாஜி சார் வந்திருக்காரு. பாலாஜி சாரை பத்தி நமக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபரா இருந்தாலும் அவரை பத்தி புதுசா வந்திருக்க நபருக்காக ஒரு சில இன்ட்ரடியூஸ் அவரை பத்தி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சார் பாத்தீங்கன்னா 1993லயே ஏஜென்ட்ஸ் எடுத்திருக்காரு. எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 93ல இருந்து கரெக்டா 2007லயே சேர்மன்ஸ் கிளப் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சேர்மன்ஸ் கிளப்புக்கு வந்தாச்சு. சேர்மன் கிளப் வந்த உடனே பாத்தீங்கன்னா 2007 முடிச்சோன்னா 2008ல கிளியாவும் ரெடி ஆயிட்டாரு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அவர் பக்காவா பிக்கப் பண்ணி எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த சேர்மன்ஸ் கிளப்போட மட்டும் நிக்க கூடாது, நம்ம இன்னும் சக்சஸ்ஃபுல்லா மேல வரணும்ன்ற MDRT 3 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் கேலக்ஸி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு.
அவரு மட்டும் ஒர்க் பண்றது இல்லாம 12 ஏஜென்ட்ஸை வச்சுட்டு பக்காவா சர்வீஸ் அவங்களுக்கு உண்டானது எல்லா ட்ரைனிங்ஸ் முதற்கொண்டு அவரே எடுத்து நல்லபடி பண்ணிட்டு இருக்காரு. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா அவரோட ஹையஸ்ட் சேல்ஸ் 1.5 crores வந்துட்டு ஜீவன் லக்ஸியாவில் கொடுத்துருக்காரு. இந்த நபரை தவிர நமக்கு லக்ஸியாவில் சக்சஸ்ஃபுல்லா சேல்ஸ் பண்ண ஒரு நபர் இவரை தவிர நமக்கு சிறப்பான நுணுக்கங்கள் நமக்கு லக்ஸியாவில இருந்து எடுத்து தர்றதுக்கு எந்த ஒரு நபரும் தேவையில்லை. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இருக்கும். அவருடைய கிளாஸ் நம்ம ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கோம். அவருடைய கிளாஸ்ல எவ்வளவு ஷார்ப்பான நுணுக்கமான விஷயங்கள் நம்ம கொடுப்பாரு நமக்கு தெரியும். அதனால கவனமா கேளுங்க, நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நுணுக்கமா எடுத்துட்டு நம்மளும் வந்து ஃபீல்ட்ல போய் சக்சஸா சாதிப்போம் அப்படின்ற மாதிரி முழு மனசோட ஈடுபாட்டோட கேளுங்க சார். நன்றி. வந்திருக்க நல்ல நல்லூர் சிறப்பாக கலந்துட்டு பண்ணுங்க சார். சார் வாங்க, சிறப்பா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க சார் எங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு லக்ஷயா பத்தி தெரிஞ்சிருந்தாலும் கூட உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு சார். அதை நாங்க எதிர்பார்க்கிறோம் சார். தேங்க்யூ சார். Thank you, Mr. Sukumar, for your wonderful intro about Mr. Balaji, sir. Balaji, sir, we once again welcome you. Over to you. You can start your session, sir. Yes, sir. Thank you. Thank you. Voice clear இருக்கு சார்? Clear, கேக்குதா? clear. Yes, yes, yes. ஸோ அனைவருக்கும் அன்பான வணக்கம், இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம லேஜி குரூப்ல வந்துட்டு பேசுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கேஎஸ்ஆர் கொடுத்தார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தேதியில வந்துட்டு எல்லாரும் மீட்டிங் எடுக்கிறாங்க, பைசா வாங்கி கொண்டு அவங்களுக்கு அதை சொல்லித்தராங்க. இது வந்துட்டு ஒரு இலவசமா நம்மளுக்கு வந்துட்டு மக்கள் முகவர்கள் எல்லாருக்கும் பயனடையணுன்றதுனால ஒரு நல்ல நோக்கத்துல சிறப்பு நடத்திட்டு வர்றார் கேஎஸ்ஆர் சார். என்னுடைய தனிப்பட்ட முறையில என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷயாவின் லட்சியம். சிவகுமார் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி தனிநபர் லட்சியத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவே சார் லக்ஷயாவின் லட்சியம் அப்படின்னா பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம் என்னன்றத. சரி, இப்ப அதுக்கு முன்னாடி லட்சியம்னா என்ன? லட்சியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையா இருக்க முடியாது. எது ஒண்ணுனாலும் நம்மளுக்கு ஒரு எய்ம், ஒரு ஆம்பிஷன், ஒரு கோல் கண்டிப்பா இருக்கும். இப்ப காலையில நம்ம வந்து பஸ்ல ஏறணும். இப்ப நான் வந்துட்டு சைதாப்பேட்டை டு திருவான்மியூர் போகணும் அப்படின்னா சைதாப்பேட்டை டு திருவான்மியூர் போற பஸ்ல ஏறினாக்கா நான் ஸ்ட்ரைட்டா திருவான்மியூர் போகலாம். இல்லைங்க பஸ் எங்க போறதோ நாங்க போறோம்னா எங்க போய் ரீச் பண்ண முடியும்? கற்பனையே பண்ண முடியாது. அதனால வேடிக்கையா வந்து ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா, ரொம்ப அற்புதமான வார்த்தை. இது வந்து சொன்னது யாருன்னா கிருபானந்த வாரியார் சொன்னார். என்ன அப்படின்னா, ஆசை வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கணும், ஆசைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்றதுக்கு டீட்டெயிலா இப்போ கேட்ட போது அவர் இதை சொல்லி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேல இப்ப கேட்டது அது ரொம்ப பிரமாதமா இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தேனாம்பேட்டையில ஒரு மீட்டிங் நடக்கிறது. அதுக்கு நீங்க போங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா வண்டியோ வாகனங்களோ எதுவும் இல்லை, நீங்க பஸ்ல தான் போகணும். ஸோ வந்து நீங்க என்ன பண்ணீங்க, கரெக்டா பஸ்ல ஏறீங்க, தேனாம்பேட்டை நீங்க போய் சேரலாம், மீட்டிங்க நல்லபடியா அட்டன் பண்ணலாம். பஸ்ல நீங்க ஏறினீங்கன்னா தேனாம்பேட்டை போகலாம், பஸ் உங்க மேல ஏறிச்சுன்னா கண்ணமாப்பேட்டை தான் போகணும். கண்ணமாப்பேட்டைங்கிறது ஒரு பரியல் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஆமா, சென்னையில உள்ளவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது கண்ணமாப்பேட்டை தெரியும். அத வேடிக்கை ஒரு கதை மூலியமா சொல்றதா இருந்தாக்கா, ஒருத்தர் என்ன பண்ணாருனாக்கா பஸ்ல வந்துட்டு அப்ப அந்த காலத்துல வந்து 4 அண்ணா டிக்கெட், 4 அண்ணா டிக்கெட்டுக்கு 5 ரூபாய் நோட்டை கொடுக்குறாரு. 5 ரூபாய் நோட்டை கொடுத்து 4 அண்ணா டிக்கெட் வாங்கினாக்கா கண்டக்டர் எப்படி சொல்லி உங்களுக்கு பேசுவாருன்னு உங்களுக்கு தெரியும். சரி, அவர் என்ன பண்ணாரு, சரி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம சில்லறையை கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரோட்டோரமா நடந்து போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு அல்வா ஃப்ரெஷ்ஷா போட்டு அடுக்கி வச்சிருக்கேன். அந்த அல்வா வந்து இவரை பார்த்து சொல்லுதான் என்னன்னா, நான் அல்வா அல்லவா, அதனால கொஞ்சம் உள்ள வாங்கிச்சேன். உடனே பண்ணிட்டேன், சரி என்று உள்ள போயிட்டேன். சரி சில்லறை மாத்தி அல்வா சாப்பிட்டு பஸ்ல வந்துட்டேன். என்ன போச்சு, பஸ்ஸுக்காக சில்லறை மாத்த அல்வா சாப்பிட போனவன் அல்வாக்காக சில்லறை மாத்தி பஸ்ல போறான். ஆசை வந்து அவனுக்குள்ள இருந்தது, ஆசைக்குள்ள அப்புறம் அவன் போயிட்டான். சோ பஸ்ல ஏறினா தேனாம்பேட்டை போகலாம், பஸ் மேல ஏறிச்சுன்னா கண்ணமாப்பேட்டை போகலாம்.
அப்படின்றத சொல்லி சொன்னார். அதே மாதிரி நம்மளுடைய லட்சியம். ஸோ இந்த எல்ஐசி ஏஜென்சி நம்ம எடுத்துட்டோம். நம்ம இந்த வருஷத்துல நம்மளுடைய கோல் என்ன, நம்ம என்ன பண்ண போறோம்? 1 கோடி ரூபாய் பிரீமியம் பண்ண போறோமா, இல்ல ஒரு சேர்மன் கிளப்புக்கு தகுதி பண்ண போறோமா, இல்ல ஒரு எம்டிஆர்டி ஆக போறோமா, ஒரு கார்பரேட் கிளப் ஆக போறோமா, அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிளப்பாவது ஆகுமா? ஏதாவது ஒரு கோலை நம்ம எடுத்து பயணப்பட்டா மட்டும்தான் நண்பர்களே நம்மளால வந்து நம்மளுடைய பயணத்தை நல்லபடியா நிறைவு செய்ய முடியும். பார்த்துக்கலாம் சார், நான் ஏஜென்சி பண்ணிட்டே இருக்கேன், வர்றது டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்தா சந்தோஷம், சேர்மன் வந்தா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எண்ணங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு கோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்துட்டு சின்ன வயசுல இருக்கும்போது நான் வந்து இந்த படிக்கணும், இந்த படிப்பு படிக்கணும், இந்த டிகிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த டிகிரி படிச்சு காலப்போக்கில் என்ன ஆகுதுங்க, அவனுக்கு திருமணம் நடக்கிறது, வேலை கிடைக்கிறது, திருமணம் கிடைக்கிறது, குழந்தைகள் பிறக்கிறது, அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பரா வாரான். ஸோ கணவன், மனைவி, குழந்தைகள் அப்படின்னும் போது அந்த குடும்பத்துல அவன் என்ன செய்யணும், முக்கியமா எல்லாத்துக்குமே நம்ம அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும். எதுக்கு? சப்போஸ் நம்மளுடைய குழந்தையோட கல்வி. ஸோ குழந்தையோட கல்விங்கிறது என்ன, நம்மளுக்கு எல்கேஜில இருந்து தொடங்கி அது மாட்டு தொடர்ந்து +2 வரை நம்ம வருஷம் வருஷம் ஃபீஸ் கட்டுவோம். அதே அந்த காலேஜ் ஃபீஸ் வரும்போது நம்மளுடைய ஃபீஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். சிவகுமார் சார், என்னுடைய வாய்ஸ் கரெக்டா இருக்கா? யாரோ ஒருத்தர் வாய்ஸ் லோன் போடுறாரு. வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கொஞ்சம் லோனு போடுறார், எங்களுக்கு ஓகே தான். அவர் ஏன் அப்படி போடுறாரு தெரியல. முடிஞ்சா கொஞ்சம் சவுண்டா வேணா பேசுங்க. சரி சார், ஓகே இப் ஓகே. இட்ஸ் பாசிபிள். சரி, பக்கத்துல கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கோங்க. அதாவது மக்கள் கொஞ்சம் சவுண்ட் மைண்டோட கேட்டாங்கன்னா சவுண்ட் வந்துடும். அதான் அதான். லோவா லோவா கேட்கும். அதனாலங்க விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கோல் அப்ப என்ன பண்ணலாம், குழந்தையோட 18 வயசு முடிஞ்சது, அதுக்கு இந்த ஸ்டடிக்கு நான் படிக்க வைக்க போறேன், அதுக்கு எனக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தையோட கல்யாணத்துக்கு என்ன பண்றது, அப்புறம் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட், இதெல்லாம் அந்த கோல் ஓரியன்டா அந்த குடும்பத்தை அவன் வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சான்னா எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம கடவுள் நம்மளுக்கு எத்தனை ஆண்டுகள் கொடுத்திருக்காரோ அத்தனை ஆண்டுகள் நல்லபடியா நம்ம வாழ்ந்துட்டு உலகத்தை விட்டு விடைபெற்று செல்லலாம். ஸோ இந்த லட்சியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிளானை ஒருத்தர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய லட்சியத்தை ஈஸியா நிறைவேற்றுறது தான் அந்த லட்சியோட லட்சியமே. அதாவது நம்ம இண்டிவிஜுவலுக்கு லட்சியம் இருக்கும், சிவகுமார் சொல்ற மாதிரி இண்டிவிஜுவலுக்கு லட்சியம் இருக்கும். இது பிளான் லட்சியமே அதுதான். நீ என்ன கோலை வச்சு அந்த பிளானை எடுக்கிறியோ அந்த லட்சியத்தை, உன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுறது தான் அந்த லட்சியோட லட்சியம். புரியுதுங்களா? லட்சியோட லட்சியம் புரிஞ்சுதுன்னா ஒரு எஸ் போடுங்க பார்க்கலாம் சேட்ல. புரியலன்னா இன்னொரு அடி சொல்றேன். இந்த பாயிண்ட் கிளியரா புரியணும். அதாவது மனிதனுக்கு ஒரு லட்சியம் இருக்கு, அதை வந்து நம்ம நிறைவேற்றதுக்கு போகிறோம். நம்மளுடைய லட்சியத்தை நிறைவேற்றதுதான் அந்த லட்சியம். அது வந்து நான் டாபிக்கே அந்த மாதிரி கொடுத்த லட்சியாவின் லட்சியம் அப்படின்னுட்டு. சரி, அது எப்படி நம்மளுக்கு நிறைவேற்றுது பார்ப்போம். ஸோ அந்த லட்சியா பிளான்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன், அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பேசுவோம். இப்போ என் ஸ்கிரீனை நான் ஷேர் பண்றேன், தெரியுதான்னு பார்ப்போம். தெரியுதா சார்? இன்னும் ஃபுல்லா ஷேர் ஆகல. இப்ப வருது. எஸ். ஓகே. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு என்னுடைய நிறுவனத்துடைய பேரை வச்சுட்டு லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ FCHFன்னு ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், ஃபெலோ சார்ட்டர்டு ஃபினான்ஷியல் ப்ராக்டிஷனர். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னா என்ன, அப்புறம் இன்கம் டேக்ஸ் பிளானிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்னா என்ன, தனித்தனியாக படித்து அந்த டிகிரி வாங்கினது ரொம்பவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. அது மூலியமா இந்த சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு நம்மளுடைய அந்த லட்சியோட இது நம்ம என்னன்றதை பார்ப்போம்.
ஸ்கிரீன் போயிடுதே. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சரி. வந்திருக்கா சார்? சரிங்க சார். வந்துருது சரிங்களா? வந்துருது வந்துருது சார், வந்துருது. சார். ஸோ இப்போ இந்த ஜீவன் லக்ஷ்யா வந்துட்டு நம்ம வந்து 5 தலைப்புல நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் லட்சியோட முதல் லட்சியம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட படிப்பு, குழந்தையோட திருமணத்தை உறுதியா நம்மளுக்கு நிறைவேற்றி தரும். அதுக்கப்புறம் வாழ்க்கை துணையோட ப்ரொடெக்ஷன், அதை வந்து இந்த பிளான் நிறைவேற்றி தரும். அடுத்தது ஃபேமிலி இன்கம் ப்ரொடெக்ஷன், குடும்பத்தோடைய வருமானத்தை பாதுகாக்கக்கூடிய லட்சியத்தை நிறைவு செய்யும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பென்ஷன் பிளானிங் பண்ணணும்னாலும் அதை இந்த லட்சியம் நிறைவேற்றி தரும். அடுத்தது ஒரு உறுதியான அசெட், கேரண்டீட் அசெட் கிரியேஷன், அதையும் நம்மளுக்கு இந்த பிளானை நம்மளுக்கு இந்த லட்சியம் வந்து அந்த லட்சியத்தையும் நிறைவேற்றும். ஒரு நிமிஷம். சார் தெரியுது இல்லையா? சார் தெரியுதுங்க சார். ஸ்லைட் ஷோ போட்டுக்கோங்க பாலாஜி சார். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆனா நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கக்கூடிய ஒரு நிதி திட்டத்தை பத்தி தான் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அதுதான் எல்ஐசியோட ஜீவன் லக்ஷ்யா 733. 35 வயசான ஒருத்தருக்கு இந்த பிளான் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்பர்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு நாம இந்த பகுப்பாய்வுல தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே மனசுல ஓடுற ஒரு சாதாரண கேள்விதாங்க இது. நம்மளோட சொந்த எதிர்காலத்துக்காக சேமிக்கிற அதே நேரத்துல நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தையும் எப்படி பாதுகாக்கிறது? இன்னைக்கு இருக்கிற செலவுகளை சமாளிச்சு நாளைக்கு குடும்பத்தோட பாதுகாப்பையும் உறுதி செய்யறதுங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய சவால் தானே. இந்த சவாலுக்கு ஒரு சூப்பரான தீர்வை தான் இந்த திட்டம் நமக்கு கொடுக்குது. சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த விளக்கத்துல நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல திட்டத்தோட அறிமுகம், 2வது அதோட செயல்பாடுகள் மற்றும் ரைடர்கள், 3வது பாதுகாப்பு சூழல், 4வது முதிர்வு சூழல், அப்புறம் கடைசியா ஃபைனல் நம்பர்ஸ். ஓகே, முதல்ல பகுதி 1, ஜீவன் லக்ஷ்யா 733 திட்டத்தோட அறிமுகம். உதாரணத்துக்கு 35 வயசான மிஸ்டர் சாம்பிள் அப்படிங்கிற ஒருத்தரை நாம எடுத்துப்போம். நீங்க வருஷா வருஷம் கட்டுற பிரீமியம்க்கு ஈடா உங்களுக்கு ஒரே நேரத்துல ஆயுள் காப்பீடும் கிடைக்குது. அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய முதிர்வு தொகையும் ஒட்டுமொத்தமா கிடைக்குது. அதாவது நீங்க செலுத்துறது 1, ஆனா உங்களுக்கு கிடைக்கிற பலன்கள் 2. எப்படி இருக்கு பாத்தீங்களா? அடுத்து பகுதி 2, இந்த திட்டத்தோட முக்கியமான செயல்பாடுகள் மற்றும் ரைடர்களை பத்தி பார்க்கலாம். இங்க தாங்க நீங்க ரொம்ப கவனமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேரு குழப்பிக்கிற இடமும் இதுதான். இப்போ 35 வயசுல இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க தொடர்ந்து 25 வருஷத்துக்கும் பணம் கட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல. பிரீமியம் செலுத்துற காலம், அதாவது பிபிடிங்கிறது வெறும் 22 வருஷங்கள் மட்டும்தான். நீங்க உங்க 57 வயசு வரைக்கும் பிரீமியம் கட்டினா போதும். ஆனா பாலிசியோட ஒட்டுமொத்த காலம் பாத்தீங்கன்னா 25 வருஷங்கள். அதாவது கரெக்டா உங்க 60வது வயசுல தான் பாலிசி முதிர்வடையும். அந்த கடைசி 3 வருஷத்துக்கு நீங்க ₹1 கூட கட்ட தேவையில்லை. ஆனாலும் உங்களுக்கான காப்பீடு எந்த தடங்களும் இல்லாம தொடரும். இது ரொம்ப நல்ல விஷயம் தானே. இந்த திட்டத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியே இதோட இருமுனைத்தன்மை தான். ஒரு பக்கம் எதிர்பாராத நேரங்கள்ல நம்ம குடும்பத்தை காப்பாத்துற ஒரு அரணா இது செயல்படுது. இன்னொரு பக்கம் நம்மளோட எதிர்கால தேவைகளுக்காக பணத்தை சேர்க்கிற ஒரு உண்டியலாவும் இது இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா பாதுகாப்பும் சேமிப்பும் ஒன்னா சேர்ந்து பயணிக்கிற ஒரு அருமையான பிளான் இது. இந்த அடிப்படையான 25 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையை நாம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிக்க முடியும். அதுக்கு சில கூடுதல் ரைடர்களை நாம இதுல சேர்த்துக்கலாம். அதாவது விபத்து மரணம் மற்றும் ஊனமுற்றோருக்கான பலன், அப்புறம் டேர்ம் ரைடர். இதையெல்லாம் நாம தேர்ந்தெடுக்கிறதன் மூலமா உங்களோட அடிப்படை காப்பீட்டு தொகையை அப்படியே டபுள் ஆக்கிக்கலாம். இது நிச்சயமா உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய கூடுதல் பாதுகாப்பை கொடுக்கும் இல்லையா? இப்போ பகுதி 3க்கு வருவோம்.
பாதுகாப்பு சூழல். ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நடந்தா இந்த பாலிசி எப்படி உதவும்னு பாப்போம். வாழ்க்கையில நாம யாருமே சந்திக்க விரும்பாத ஒரு கடினமான சூழ்நிலையை பத்தி இப்போ கொஞ்சம் நிதானமா பேசுவோம். குடும்ப தலைவருக்கு எதிர்பாராத விதமா ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா இந்த காப்பீடு 3 மிக முக்கியமான ஆறுதல்களை குடும்பத்துக்கு கொடுக்குது. முதல் விஷயம், பாலிசிதாரர் இறந்துட்டா இனிமே கட்ட வேண்டிய மீதமுள்ள பிரீமியம் எல்லாமே ரத்து செய்யப்பட்டுடும். குடும்பம் ₹1 கூட கட்ட தேவையில்லை. ரெண்டாவது, பாலிசி காலம் முடியற வரைக்கும் காப்பீட்டு தொகையில 10% ஒவ்வொரு வருஷமும் குடும்பத்துக்கு வருமானமா வந்து சேரும். அதாவது வருஷத்துக்கு ₹2.5 லட்சம் கிடைக்கும். மூணாவது, பாலிசி மெச்சூர் ஆகும்போது காப்பீட்டு தொகையில 105%, அது மட்டும் இல்லாம அது வரைக்கும் சேர்ந்த போனஸ் எல்லாமே மொத்தமா தரப்படும். இதனால குடும்பத்தோட பொருளாதார நிலைமை எந்த வகையிலும் பாதிக்கப்படாது அப்படிங்கிறது 100% உறுதியாகுது. ஓகே, இப்போ அந்த கவலையான விஷயத்துல இருந்து வெளியில வந்துட்டு பகுதி 4 பார்ப்போம். முதிர்வு சூழல், அதாவது பாலிசி மெச்சூர் ஆகும்போது கிடைக்கிற சூப்பரான பலன்கள். வருஷத்துக்கு ₹1,21,692 பிரீமியம் அப்படிங்கிறது கேக்குறப்போ கொஞ்சம் பெரிய தொகையா தெரியலாங்க. ஆனா அதையே ஒரு நாளைக்கான கணக்கா பிரிச்சு பாத்தீங்கன்னா அது வெறும் ₹333 தான். நம்ம அன்றாட குடும்ப செலவுகளோடையோ இல்லனா நாம தினமும் குடிக்கிற காஃபி டீ செலவுகளோடையோ ஒப்பிட்டு பாருங்க. இவ்வளோ பெரிய பாதுகாப்பு வளையத்துக்கு இந்த தொகை ரொம்ப சாதாரணமானது, நம்மளால ஈஸியா கட்டக்கூடிய ஒண்ணுதான் உங்களுக்கே தோணும். 35 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்களோட முதலீடு எப்படி படிப்படியா வளருதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். காப்பீட்டு தொகை 1.53 கோடியில ஆரம்பிச்சு மெச்சூர் ஆகிற டைம்ல ரொம்ப பிரம்மாண்டமா உயருது. அது மட்டும் இல்லாம உங்களோட பணத்தோட மதிப்பும் ரொம்ப சீரா ஏறிக்கிட்டே போகுது. சுருக்கமா சொல்லணும்னா காலம் போக போக உங்களோட பாதுகாப்பும் வளருது, அதே சமயம் உங்க சேமிப்பும் பெருகுது. சரி, உங்களுக்கு கிடைக்க போற அந்த முதிர்வு தொகையை கொஞ்சம் டீட்டெயிலா பிரிச்சு பார்ப்போம். இதுல அடிப்படை காப்பீட்டு தொகையான ₹25,00,000 அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதி மட்டும்தாங்க. அது கூட சேரப்போற எதிர்பார்க்கப்படும் போனஸ் பாத்தீங்கன்னா ₹29,37,500. ஃபைனலா கிடைக்கிற கூடுதல் போனஸ் ₹11,25,000. இங்க நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட அடிப்படை காப்பீட்டு தொகையை விட இத்தனை வருஷமா நீங்க சேர்த்த போனஸ் தொகை தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீண்டகால சேமிப்போட உண்மையான பவர் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, ஃபைனல் நம்பர்ஸ். ஒட்டுமொத்தமா என்ன லாபம்னு பாத்துருவோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா நீங்க செலுத்தின தொகைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற தொகைக்கும் உள்ள அந்த பிரம்மாண்டமான வித்தியாசம் உங்களுக்கு தெளிவா புரியும். 22 வருஷத்துல நீங்க கட்டின மொத்த பிரீமியம் சுமார் 26,77,000. ஆனா 25வது வருஷத்தோட முடிவுல உங்க கைக்கு வரப்போற எதிர்பார்க்கப்படும் முதிர்வு தொகை ₹65,62,500. நீங்க போட்ட பணத்துக்கும் உங்களுக்கு வர்ற லாபத்துக்கும் உள்ள இந்த பெரிய வித்தியாசம் நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல? இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க செலுத்துற ஒவ்வொரு ₹1க்கும் உங்களுக்கு ₹2.45 திரும்ப கிடைக்குது. இந்த திட்டத்தோட சேமிப்பு பவர் எப்படிப்பட்டதுங்கிறத இதை விட அழகா சொல்ல முடியாது. உங்க பணம் உங்களுக்காக எப்படி வேலை செய்யுதுங்கிறத இந்த ஒரே வரியில நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதான் வரி சலுகை. நீங்க கட்டுற பிரீமியத்துக்கு செக்ஷன் 80C இன் கீழ் உங்களுக்கு வரி விலக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பாலிசிதாரர் இறக்கும் போதோ இல்லைன்னா பாலிசி மெச்சூர் ஆகும் போதோ உங்க கைக்கு வர்ற அந்த பெரிய தொகை இருக்கு பாத்தீங்களா, அது செக்ஷன் 10(10)D பிரிவின் கீழ் முற்றிலும் வரி இல்லாத ஒரு தொகையா உங்க கைக்கு வந்து சேரும். அதாவது சேமிப்பு, பாதுகாப்பு, அது கூடவே வரி சலுகை, இந்த 3மே உங்களுக்கு முழுமையா கிடைக்குது. இப்போ உங்களை நீங்களே ஒரு சிம்பிளான கேள்வி கேட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு வெறும் ₹333 ஒதுக்குறது மூலமா உங்க குடும்பத்தோட மிக மோசமான சூழ்நிலையை பாதுகாக்க முடியும், அதே சமயம் உங்களோட மிகப்பெரிய கனவுகளையும் நிறைவேற்ற முடியும்னா உங்களுக்கான ஒரு தெளிவான நிதி திட்டத்தை இப்போதே உருவாக்குறதுக்கான சரியான நேரம் இதுதானே? அருமை அருமை, சூப்பர். சரி, என்னதான் நம்மளுக்கு வந்து அதாவது வீடியோல நம்ம பார்த்தாலும் கேட்டாலும் டைரக்டா வந்து நம்ம வந்து விளக்கி சொல்ற மாதிரி அது வராது. இப்போ வாட்ஸ்அப்ல சில பேர் வாழ்த்து அனுப்புவாங்க, இமெயில் பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு காலங்கள் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து போச்சு, வாஸ்தவம் தான். இருந்தாலும் அந்த பர்சனல் டச் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. நான் வந்து இப்ப கையில இருக்க செல்போனை யாரும் தவறா நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றது இதை வந்து சவப்பெட்டின்னு சொல்றேன். ஏன்னா அந்த காலத்துல வெத்தலை பாக்கு போடுறவன் தடவிட்டா இருப்பான். இதை வச்சு தடவி அந்த ரீல்ஸா கருமாதி என்ன பார்த்தா போயிட்டே இருக்க தவிர்த்து அதை விட்டு நம்மளே வெளில வர முடியாது. அடிக்ஷன் ஆயிடுறான். அப்ப வந்து யாரு கூடயும் பேசுறது இல்லை. இது வந்ததுனால வாட்சியே கட்டுறது இல்லை சார். இது வந்ததுனால வாட்சியே கட்டுறது இல்லை. டைமுக்கு எல்லாம் இதை தான் பார்க்குறேன். அப்போ இந்த டெக்னாலஜியை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. டிவியும் பாக்குறது இல்ல.
அதுவும் ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, எல்லாமே ஆ, டிவி பார்க்கறது. என்ன பிரச்சனை? டிவி பார்த்தா வீட்டுல இருக்கவங்கிட்ட பேசுறது இல்லை, எல்லாம் டிவியோட பேசிட்டு இருக்கேன். அப்படிதான் டிவின்னு ஒண்ணு ராஜா சொல்லுவாங்க, டக்குனு ஞாபகம் வந்தது. ஒரு அம்மா வந்து ஹஸ்பண்டை கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போனாங்களாம். டாக்டர் எங்க வீட்டுக்காரர் நேரம் டிவி பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னாங்களா. அது ஒன்றும் தப்பு இல்லைம்மா. சில பேர் வந்துட்டு பேப்பர் படிப்பாங்க, சில பேர் புக்கு படிப்பாங்க, சில பேர் பாட்டு கேட்டுட்டே இருப்பான். டிவி பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. அதுல டாக்டர் இந்த கூறு கட்டல் கரண்ட் போச்சுனால டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இது நகைச்சுவை வேடிக்கையா இருந்தா கூட மக்கள் அந்த மாதிரி இருக்கா, ஒண்ணுமே பண்ண முடியல இப்போ. சரி, இப்போ இந்த ஜீவன் லக்ஷ்யா பத்தி ஒரு விஷயத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல நண்பர்களே நல்லா கவனிங்க, தயவு செய்து. இது வந்து பிபிடில ரொம்ப வேலை கிடையாது, நீங்க நோட் பண்ணிக்கிறதுலாம் உங்க வேலை, அதுக்கப்புறம் அதை எக்ஸிகியூஷன் பண்றதுதான் வேலை. எல்ஐசில இருக்கக்கூடிய திட்டங்கள்ல இந்த ஒரு திட்டத்துல தான் நீங்க கையெழுத்து போட்ட உடனேயும் உங்களுடைய மெச்சூரிட்டி உறுதி ஆகுது. ஏன்னா 2 வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஒண்ணு, நம்ம உயிரோட இருந்து தொடர்ந்து வருஷம் பணம் கட்டி நல்லபடியா மெச்சூரிட்டியை உறுதியா நம்ம வாங்குவோம். நம்ம இல்லைன்னாலும் எல்ஐசியே பணத்தை கட்டிட்டு உங்களுக்கு மெச்சூரிட்டியை கொடுத்துரும். கரெக்டா? இதுல ஒண்ணு மாற்று கருத்து கிடையாது. சரி, இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் வந்துருது சார், ஸ்டாக்ஸ் வந்துருது சார், அதனால அதுல போட்டுட்டு குழந்தையோட படிப்புக்கு, குழந்தையோட மேரேஜ்க்குலாம் அதுல போட்டுறாங்க சார். நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட வார்த்தையை எப்படி பயன்படுத்துறேன்னு நினைக்காங்க. சத்தியமா உருப்படாது அதெல்லாம். நீ ஸ்டாக்ல போட்டாலும் மியூச்சுவல் பண்ண சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உறுதியான கமிட்மெண்ட். ஏன்னா இப்ப நம்ம இருந்தாலும் இல்லாட்டாலும் குழந்தைக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும், குழந்தையோட படிப்பு நடந்தே ஆகணும். இதெல்லாம் வந்து ஷியூர் ஈவெண்ட், உறுதியான ஈவெண்ட். அப்படின்னும் போது நம்ம இருந்தாலும் அது நடக்கணும், நம்ம இல்லாட்டாலும் அது நடக்கணும். இப்போ இந்த பிளானை பத்தி நம்ம சொல்லும் போது எல்ஐசியோட மகத்துவத்தை இதை விட சொல்ல முடியாது நம்ம. அதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன். ஒருத்தர் கஸ்டமர்கிட்ட பேசினப்போ சொன்னேன், சார் ஒரு கற்பனைக்காக சொல்றேன், நீங்க இறந்துட்டதா ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. ஹால்ல நம்மளுடைய பாடி, எல்லாரும் அவங்க கற்பனை பண்ணிக்கோங்களேன், ஹால்ல நம்மளுடைய பாடியை போட்டுருக்காங்க. பொண்டாட்டி வந்து தலைமாட்டில் உட்காந்து அழகாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அழகா எல்லாம் மாட்டோம். எல்லா பையில என்ன பண்ணுவான்? ப்ரே பண்ணுவோம், ஆத்மா சாந்தி அடையட்டும், நல்லபடியா இருக்கட்டும், மாலையை போடும், எல்லாம் பண்ணுவோம். ஆனா எல்ஐசி மட்டும் தான் சார் பே பண்ணணும், மற்றவங்கலாம் ப்ரே பண்ணுவாங்க. ஆனா எல்ஐசி தான் என்ன பண்ணுவாங்க? நடுவில் உள்ள ஆறு எடுத்துட்டா போறோம், பே பண்ணோம். அது பிரே, இது பே. என்ன ப்ரே பண்றதுக்கு யாரும் இருப்பா, பே பண்றதுக்கு எவ்வளவு இருக்க மாட்டான் சார். அண்ணன்காரன் இருக்கா, தம்பி இருக்கா, பண்ணிட்டே சார் எப்படி காப்பாற்றுவான்? ஏன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பங்களா இருந்தது. எல்லாரும் சம்பாரிச்சு ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க, அவர் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாரு, எல்லாம் நல்லா இருந்தது. இப்ப அவன் தனி கொடுத்துடும், அவன் வேலையை அவங்க தான் பாத்துக்கணும், வேற வழி இல்லை. அப்ப பிளான் பண்ணா வந்தா எப்படி பண்ண முடியும்? அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல கணவன் மனைவி எல்லாம் பயங்கர ஈகோ கிளாஷ். நான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கிறேன். நான் பேசுறது எல்லாமே ரியலிஸ்டிக் சார். நான் Correct. இல்லாத பொண்ணு என்னையுமே பேச மாட்டேன். உண்மை. நான் கூட்ட நீ கூட்டுங்கிறான், நான் பண்ண நீ பண்ணுங்கிற, பண்ண முடியுமா? சோ இன்னைக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் அந்த சம்பாதிக்கிறது வந்து தேவ ரகசியமா வச்சிருக்கான். சில வேளைகள்ல ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட சொல்ல முடியல, சில வேளைகளில் பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட சொல்ல முடியல. ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசினா குடும்பம் இன்னும் சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, இப்போ ஜென்ஸோடைய வாழ்க்கையை பத்தி பார்க்கும்போது நான் வந்து யாரும் பெண்களை குறைச்சி சொல்லலை, ஆண்களை குறைச்சி சொல்ல, ஜென்ரலா உள்ள டெண்டன்சி சொல்றேன். ஏன்னா 2 சைட்லயுமே பாயிண்ட் இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஜென்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி போச்சு அப்படின்னாக்க பெற்ற தாய்க்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பா நம்ம செய்யணும். கூட பிறந்த உடன்பிறப்புகளுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும். இதெல்லாம் நம்ம வந்து நல்லா செய்யும் போது நம்மளுடைய இல்வாழ்க்கை துணையோட நம்ம செய்யலாம். அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா சில சங்கடங்கள் சில குடும்பத்துல இருக்குது, பண்ண முடியல. ஏன்னா எல்லாருமே என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான்றான்னாக்க அவன் எனக்கு தான்ங்கிறான். அப்போ அந்த தாய் வளர்த்தது என்ன ஆகும்? ஒருத்தர் வேடிக்கை கேட்டாங்க, பாலாஜி அம்மா வந்து உங்க கூட இருக்காங்களா, அண்ணா கூட இருக்காங்களான்னு கேட்டாங்க. சார் உங்க கேள்வியே தப்பு சார், அம்மா கூட நான் இருக்கேன். உண்மை. ஏன்னா 59 52 வயசு ஆச்சு. சோ எங்க அம்மா செஞ்சதெல்லாம் பாலாஜி செஞ்சதெல்லாம் திருப்பி எடுத்துட்டாங்கன்னா பாலாஜி 0 சார். இப்போ நான் உருவான குடும்பம், நான் வந்து உருவாக்கிட குடும்பம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ நான் அதாவது நானே இல்லைன்னா என் குடும்பம் எப்படி உருவாருது? அப்போ வந்து ஏறி வந்த ஏணியை நம்ம எட்டி உதைக்கிறவர். அப்போ அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யணும், உடன்பிறப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யணும். இப்போ பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகம்
ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் பகவான் சொல்லியிருக்கார். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதோர்போர் மாதே சங்கோஸ்துவ கர்மணி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே வார்த்தையில சொல்ல கடமை செய் பலன் எதிர்பார்க்க, அது இல்லை, கொஞ்சம் டீப்பா போகணும். அதாவது கர்மத்தை செய்யறதுக்கு தான் நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை செய்யலாமா வேண்டாமா, ஆனா அந்த ரிசல்ட்ல நமக்கு சாய்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த ரிசல்ட்ல சோ மச் ஆஃப் ஃபேக்டர்ஸ். கர்ம பலத்தை கொடுக்கறது பகவான். அது என்ன பண்ணுவாரு, சோ மச் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. நம்மளுடைய பூர்வ ஜென்ம சுக்கிருதம், பூர்வ ஜென்ம கர்மங்கள், அதெல்லாம் வச்சுதான் அது வரும். இப்போ ஒண்ணும் இல்லை, நான் இப்ப சைதாப்பேட்டையில இருந்து தாம்பரத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா, நான் வண்டியில போல ட்ரெயின்ல தான் போறேன் அப்படின்னா, இங்கிருந்து நான் சைதாப்பேட்டை ஸ்டேஷனுக்கு நல்லபடியா நடந்து போகணும், ஸ்டேஷன்ல நல்லபடியா வெயிட் பண்ணணும், ட்ரெயின் கரெக்டான நேரத்துல வரணும், நான் ட்ரெயினுக்குள்ள கரெக்டா ஏறி உட்காரணும், 4வது ட்ரெயினுக்குள்ள யார்கிட்டயும் பம்பு வழக்கு நான் பண்ணக்கூடாது, 5வது டிரைவர் கரெக்டா கொண்டு போய் ஓட்டணும், 6வது தாம்பரத்தில் நிறுத்தணும், 7வது நான் இறங்கணும். இப்ப இங்கிருந்து தாம்பரம் போறதுக்கு இவ்வளோ ஃபேக்டர் இருக்குன்னா, நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களுடைய பலன் அது எவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கு. டிக்கெட் எடுக்கணுமே சொன்னேன் இல்லையா, சொல்லலையே நீங்க. நான் சீசன் வச்சுட்டு இருக்கேன். சோ அப்ப பார்த்தா நிறைய ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம போயிட்டு ஒருத்தர்கிட்ட பாலிசி பேசுறோம், சார் அது திராப சார் அது ஒன்றும் போடாது சார், இவ்வளவு நாள் போய் கேட்டேன் சார், தயவு செய்து அந்த மாதிரி சொல்லவே சொல்லாது. உங்க கடமை என்ன, எல்ஐசி உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து இந்த திட்டத்தை பத்தி நான் போயிட்டு இன்னைக்கு பேசுவேன், அதுதான் உங்க வேலை. அதை நீங்க முடிச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வர வேண்டிய ரிசல்ட் உங்களுக்கு தன்னால வரும். மேபி அவங்ககிட்ட வரலன்னா வேற யார்ட்டையாவது உங்களுக்கு வரும். ஆனா அதை பண்றதுக்கே நம்ம சோம்பேறித்தனம் பண்ணிட்டு நம்மளே ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்குது. சரி எல்லாத்தையும் இப்போ அதான் நான் சொல்றேன், இந்த செவப்பெட்டி வச்சு காலகட்டத்தில் வாட்ஸ்அப் பண்றான், அவன் பதில் இவ்வளவு தூரம் ஒரு மணி நேரத்தில் அப்பாயின்மெண்ட்டுக்காக அவன் நோன் அனுப்பிச்சு விட்டுருவான், முடிஞ்சு போச்சு. பஸ் ஏன்னா கேள்வி கேட்கறதுதான் கஷ்டம், பதில் சொல்றது ஈஸி. டஸ் திஸ் பஸ் கோஸ் டு டி என்ன அப்படின்றா, ஒன்றும் புரியாது. பதில் சொல்றது ஈஸி, கேள்வி கேட்கறது கஷ்டம்ன்ற மாதிரி இன்னைக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து நம்மள ரொம்ப சோம்பேறி ஆயிட்டு தான் நான் ஃபீல் பண்றேன் ராஜகோபால் சார். பஸ்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி வெளியில எல்லாம் நம்ம போயிருந்தோம், பஸ்ல போயிருந்தோம், 300 ரூபாய் பாஸ் எடுத்து நான் போனதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. அப்படி இருந்து இது வந்து இன்னைக்கு கார் இருக்கு, பைக் இருக்கு, அந்த அளவுக்கு இந்த நம்மளால பண்ண முடியலன்னு இருக்கு. காரணம் வந்து நம்மளுடைய சோம்பேறித்தனம், இது நம்மள அடிமையாக்கி எடுத்து வேற ஒண்ணும் இல்லை. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த யூசேஜை குறைச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், நேரடியா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், நீ எப்பேற்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட எக்கானமிஸ்டா இருந்தாலும் சரி, சத்தியமா அந்த பிளானை ஃபுல்லா படிச்சுட்டு ஒன்னால புரிஞ்சுட்டு எடுக்க முடியாது. நான் எழுதித்தரேன், என்இசி சைட்டுக்கே கூட போ, அவன் டிடிடிபிமா ஏடிடிபிமா என்னன்னு பார்க்க பிடிச்சிட்டு இருப்பேன். சார் டேர்ம் ரைடர் சார்மா இன்னும் தெரியும், டிஏபிமா, டிஏபின்னா என்ன, ஏடிடிபின்னா என்ன, டிஆர்மா, டாசாமா, எஸ்யூசிமா. இது எல்ஐசியில் இருக்கவங்களுக்கே நிறைய பேர் புரியல. சார் டாசாங்கிறா, நான் மாசா கேள்விப்பட்டிருக்கேன், என்ன சார் டாசா, மாசாவை கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன சார் டாசான்னா, அது டோட்டல் சொல்றேன் என்ன. அப்போ நமக்கே புரிய மாட்டேங்குது நிறைய விஷயங்கள். அப்போ நிச்சயமாக படித்து புரிந்துக்க முடியாது. நீங்க என்னதான் நோட்டீஸ் அனுப்பிச்சாலும், என்னதான் பேம்ப்ளெட் அனுப்பிச்சாலும் புரிஞ்சுக்க முடியாது. நேரடியா அவங்க கிட்ட போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க பேசினா மட்டும்தான் அந்த காரியம் சக்சஸா நடக்கும். சரியா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த லட்சியாவை நம்ம எடுக்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன். ஏன் லட்சியம் எடுக்கணும்? சரி, இப்போ குழந்தையோட ஒரு கல்வி ஒரு 50 லட்சம் ரூபாய் தேவைப்படுறது அப்படின்னா நீங்க சொல்லுங்க. யாராவது அப்ஜெக்ஷன் இருந்தா கூட சாட் பாக்ஸ்ல போடலாம், இல்ல நீங்க சொல்லலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சார் அன்மியூட் பண்ணுவார். அப்ஜெக்ஷன் இருந்தா நீங்க சொல்லலாம். இப்போ எனக்கு வயசு வந்துட்டு 30, எனக்கு குழந்தை இருக்கு சரியா, என் குழந்தைக்கு வயசு வந்து 2 வயசு, அது பெண் குழந்தை. என் பெண் குழந்தைக்கு நான் திருமணம் வந்து 25வது வயசுல பண்ணணும்ட்டு என்னுடைய கோல், என்னுடைய லட்சியம். சரியா? அப்போ இன்னைக்கு தேதியில ஒரு பொன் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஒஸ்ட் டு ஒஸ்ட் மினிமம் டு மினிமம் ஒரு 35 லட்சம் ரூபாய் இல்லாம பண்ண முடியாது. அது 25 வருஷத்துல ஒரு 4 மடங்கு ஆறுதுன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி எனக்கு தேவைப்படும். அப்போ என்னுடைய கோல் வந்து கிளியரா இருக்கு, 1.25 கோடி எனக்கு தேவை. அப்ப அந்த 25வது வயசுல 1.25 கோடி எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்?
சப்போஸ் ஒரு 62 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஜீவன் லட்சியால அந்த பாலிசி நம்ம எடுத்துட்டோம்னா மெச்சூரிட்டி போது, நான் ரஃபா சொல்றேன், எக்ஸாக்டா நம்ம கணக்கு போட்டு சொல்லலாம். ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்க என்னுடைய மெச்சூரிட்டி அந்த 23வது வருஷத்துல 1.25 கோடி எனக்கு கிடைச்சதுன்னா நான் நல்லபடியா என் குழந்தையோட திருமணத்தை ஜாம்னு முடிச்சிடுவேன். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்த 23 வருஷ பயணத்துல நான் ஒரு 3 வருஷம் கட்டிட்டேன். 4வது வருஷத்துக்கு எனக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆச்சுன்னா இந்த பிளானுடைய மகிமை என்ன? இந்த பிரீமியத்தை என்னுடைய வீட்டம்மா கட்ட வேண்டாம், வேற யாருமே கட்ட வேண்டாம். எல்ஐசி வில் டேக் கேர். ஸோ வருஷம் அவளே பிரீமியத்தை கட்டிடுவாங்க. அதனால என் பாலிசி வந்து லாப்ஸ் ஆகாது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், சரி சார் நீங்க சொல்றது ரைட்டு. இப்ப என் குழந்தை 3 வயசுல நான் அந்த பாலிசி போறேன். என் குழந்தையோட 6வது வயசுல நான் இறந்துட்டேன். என் குழந்தை 25 வயசு வரலும் படிக்கணுமே, படிச்சாதானே கல்யாணம், அதுக்கப்புறம் எப்படி சார் அப்படின்னு கேட்போம். அதனால என்ன பண்றான், நான் இப்போ ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு நான் பாலிசி போட்டேன் அப்படின்னா 10% அப்படிங்கிறது 6 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் நான் இறந்த அடுத்த வருஷத்துல இருந்து என் குடும்பத்துக்கு எல்ஐசி கொடுக்குறாங்க. அப்ப 6 லட்சம் ரூபாய் வருஷம் வந்ததுன்னா என் குழந்தையோட படிப்பு எந்த விதமான தங்கு தடை இல்லாம நடக்குமா? அதே சமயத்துல என் குடும்பத்துல முக்கியமான இம்பார்ட்டண்டா மளிகை சாமான் வாங்குறது, வாடகை போடுறது, அந்த போக்குவரத்து அதெல்லாம் நடக்குமா? மினிமம் லெவல்ல நடக்குமா? எஸ். அப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தைய 25 வயசு வரலும் அந்த அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். என் குடும்பமும் நல்லபடியா ரன் ஆகும். 25வது வயசுல நான் என்ன கனவு கண்டனோ அந்த 1.25 கோடி ஜாம்னு வச்சுட்டு என்னுடைய வீட்டம்மா அந்த கல்யாணத்தை வெற்றிகரமா நடத்தி முடிக்கலாம். நான் இருந்தேன்னா நல்லபடியா நானே வாங்கிட்டு நடத்துவேன். நான் இல்லைன்னா என்னுடைய வீட்டம்மா வந்து அதை செய்யலாம். இந்த மாதிரி ஒரு உறுதித்தன்மை எந்த திட்டத்துல இருக்கு சார்? இது வந்து ஓப்பன் சேலஞ்சு நான் சொல்றேன். எத்தனை இருக்கு நீ சொல்லுது பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கா, ஸ்டாக்ல இருக்கா, தங்கத்துல இருக்கா, என்ன இருக்கு நீ சொல்லு பாருங்க. ஒருத்தர் சொன்னாரு, பிரமாதமா சொன்னார், மகாராஜி நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல 10,000 ரூபாய் போட்டேன்னா 12% எனக்கு வந்துடும், படப்படா நான் அடிச்சுடுவேன், எல்ஐசியோட பிரமாதமான லாபம். கரெக்ட் தான் சார், 100% கரெக்ட். நான் வந்து தப்பே சொல்லல, 100% உண்மை. ஆனா உங்களால 25 வருஷம் அதை தொடர முடியாது. ஏன் தொடர முடியாது? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்ப மாசம் 10,000 ரூபாய். இப்ப ராஜகோபால் சார் அந்த கேள்வி கேட்கிறேன், அவர் இப்ப பதில் சொல்ல போறாரு. சார் இப்ப நீங்க வந்துட்டு ஒரு இன்வெஸ்டர், சரியா? உங்களுடைய மனநிலைய நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் எல்லாம் கிடையாது, நீங்க வந்து ஒரு இன்வெஸ்டர் டைரக்டா அப்படியே நீங்க சொல்லுவாங்க. 10,000 ரூபாய் மாசம் நீங்க கட்டுறேன், ஒரு வருஷத்துல 1,20,000 ரூபாய் கட்டுறேன், உங்க பணம் 1.5 லட்சம் ரூபாய் ஆயிருக்குன்ட்டு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வருது. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? 1.5 லட்சம் தான் சந்தோஷப்படுவேன். சந்தோஷப்படுது, மகிழ்ச்சியா இருக்குதா? சரி, 2வது வருஷம் நீங்க கட்ட ஆரம்பிப்பீங்க இல்லையா? திருப்பி 2வது வருஷம் 10,000 ரூபாய் கட்டிட்டே வரேன். வரும்போது 2,40,000 ரூபாய் கட்டி 3 லட்சம் ரூபாய் ஆகி போச்சு உங்க பணம். எப்படி இருக்கும் சார்? அது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். ஆமா, அப்படியே ஏறிண்டே வருது பாருங்க, அதான் கவனிக்கும். 3வது பாருங்க, 3,60,000 ரூபாய் கட்டு, உங்க பணம் 5 லட்சம் ரூபாய் ஆகி போச்சு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஸ்டேட்மெண்ட் வருது, 5 லட்சம் ரூபாய் நீங்க கையெழுத்து போட்டா நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல வந்துடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வருது. அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுவீங்க நீங்க? முயற்சி ஏதாவது பண்ணுவீங்களா? ரெடீம் பண்ணி எங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல ஜுவல்ஸ் வாங்கலாமா அப்படின்னு தோணும். அதான் அவர் யோசிப்பாரு. ஏன்னா அவருடைய ஒரிஜினல் கோல் பொண்ணு கல்யாணத்துக்காக போட்டிருக்காரு. ஆனா 3வது வருஷத்துல அவருடைய மைண்ட் மாறி போச்சு. ராஜகோபால் சொல்றாரு, அப்படி எல்லாம் இல்ல பாலாஜி, நான் எல்லாம் உறுதியா கட்டுறேன், என்னுடைய உறுதி திறன் உங்களுக்கு தெரியாது. 4வது வருஷமும் கட்டுறாரு மனுஷன், 4,80,000 ரூபாய் கட்டுறாரு. மார்க்கெட் டிராஸ்டிக் அவுட். நம்ம ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, அவர் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டார். 4.80 கட்டி 3.80 ஆயிடுச்சு வேல்யூ. இப்ப எப்படி சார் ஃபீல் பண்ணுவேன்? தலையில துண்டு போட்டு செருப்பு இருந்தாலும் மடிச்சு போயும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இருக்குமா இருக்காதா? அப்போ இந்த மாதிரி பிபி ஏறி வாழ்க்கையா சொல்லுங்க, இது வாழ்க்கையா? நிச்சயமா பண்ண முடியாது, எவனாலும் கொண்டு போக முடியாது. ஒரு மாசமா இப்ப அப்படிதான் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுதான் இப்ப உண்மை. சோ பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம ஏறிண்டே வரும், நம்ம எடுக்கிற நேரத்துல அது இறங்கி போயிடுச்சுன்னா யாருமே உத்தரவு முடியாது. ஏன்னா மார்க்கெட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் கணக்குதான் நம்ம ஆசை இருக்கும். தயவு செய்து ஆசைக்காக நம்ம பண்ணக்கூடாது, அடுத்தவன் பண்றான்னு பண்ணவே கூடாது. என் நண்பர் பண்ணிட்டான், எங்க வெங்காயம் சொல்லிட்டான், அதெல்லாம் பண்ணவே கூடாது. நான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு போவேன். நான் டேர்ம் இன்சூரன்ஸுக்கு எதிரி கிடையாது, ஆனா டேர்ம் இன்சூரன்ஸ் உண்மையை சொல்லுவேன்.
டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்காம வேற இன்சூரன்ஸ் கொடுத்துருவேன். அப்படி நீங்க அவன் கேட்டானா அதை கொடுத்துருவேன். சரி, ஒருத்தர் ரூபாய் கேட்டான் டேர்ம் இன்சூரன்ஸ் போடுவேன்னு. சார் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லி உண்மையான யாரோ ஒருத்தர் ரைஸ் பண்ணியிருக்காரு. சார் கேட்குறீங்களா சார்? கொஸ்டின்ஸ்லாம் அப்புறம் கேட்கலாம் சார். இப்போ சரி, அப்புறம் கேட்கலாம். ஆமா, டேர்ம் இன்சூரன்ஸ் வேற பத்தி ஏதாவது இப்போ ஏன்னா அவர் பேசிட்டு இருக்காரு இல்லையா, இன்டர்ப்ட் பண்ண வேண்டாம். சரி, அப்ப டேர்ம் இன்சூரன்ஸை பத்தி நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, இதை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா செத்தே ஆகணும் சார். என்ன பண்ணி சொல்றீங்க, புரியுதா? கண்டிப்பா செத்த என்ன மகாராஜ் எப்படி சொல்றீங்க சார்? 25 வருஷம் போடுறீங்க, நீங்க கண்டிப்பா செத்தாதான் 1 கோடி கிடைக்கும், சாவலன்னா கிடைக்காது. கரெக்டா? ஐயோ என்ன மகாராஜ் எப்படி சொல்றீங்களேன்னாரு. அதுதான் சார் உண்மை. இந்த டேர்ம் ஏன்னா மனுஷன் சாகணும், செத்த சாகணுன்றதுக்காக பண்ண இருப்பான், வாழணுன்றதுக்காக பண்ண இருப்பான், சாகணுன்றதுக்காக எடுக்க மாட்டான். சாவுங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் வரும், யாருமே தப்ப முடியாது. டெத் இஸ் சர்டைன் அண்ட் எனிபடி டு அண்ட் எவ்ரிபடி. யாரும் மரணத்தையும் தப்ப முடியாது. விவேகானந்தர் என்ன சொன்னாரு? நீ இருக்க வரல மரணம் உங்ககிட்ட வராது, மரணம் உங்ககிட்ட வரும்போது நீ இருக்க மாட்டேன்னாரு. அதனால அதை பத்தி நம்ம கவலையப்பட வேண்டாம். சோ நிச்சயமா எல்லாருக்குமே வரும்போது பாத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம எண்ணுமே அதுக்குள்ள நம்ம சாவணும் அப்படின்னா எப்படி முடியாது. இப்போ ஃபிளைட் கிராஷ் ஆகுதுங்கிறான், ட்ரெயின் கவுந்துருதுங்கிறான். இப்ப நீங்க ஒரு ட்ரெயின் ஏறும்போது நல்லா சுவாமியை வேண்டிட்டு நல்லபடியா போயிட்டு வரணும், ஒரு 108 குட்டு குட்டிக்கிறேன், ஒரு தேங்காய் உடைச்சுக்கிறேன் அப்படின்லாம் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு தானே நம்ம போவோம். அப்படி போறதா நல்லது. ஐயோ போற வேலையை எங்கேயா கவுந்துருமோ ட்ரெயினை, இல்ல ஏர் கிராஷ் பாம் பிளாஸ்ட்ல ஆயிட்ட டபால் இது வெடிச்சிருப்போம் அப்படின்னு நம்ம அந்த எண்ணத்துல என்ன எப்படி உட்காருவீங்க? புரியும். ஒண்ணும் இல்லை சார், ஒரு கோவிலுக்கு போறீங்க, புத்தம் புது ஷூ வாங்குறீங்க, வாங்கிட்டு அந்த செருப்பு கடையில விட்டீங்கன்னா 10 ரூபாய் பணம் போகும். கொஞ்சம் அல்பத்தனத்தை பண்ணிட்டு அந்த ஷூவை வந்து ஒரு கடை ஓரமா வச்சிருவோம், நைஸா போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் டக்குன்னு அப்படின்னு அப்படி கழட்டி வச்சுட்டு உள்ள போனீங்கன்னா சாமியை கும்பிடியா ஷூ மேல கவனம் வச்சுக்கியா? அங்க சுவாமிக்கு தீபாரதனை இந்த மாதிரி ஷூஸ் வச்சிடுவான். அப்போ அப்ப நம்மளுக்கு உண்டான அந்த ரிஸ்க் வந்துட்டு அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுதான் நம்மளுக்கு பெஸ்ட். சோ நம்ம இல்லைன்னா குடும்பத்தை பார்த்து இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த ஜீவன் லட்சியால அந்த குழந்தையோட திருமண திட்டம் அப்படின்ட்டு நம்ம போட்டோம்னா ஒரு 1 கோடி 1.5 கோடி எனக்கு வரணும்னா இந்த மாதிரி நான் பிளான் பண்ணிட்டேன். எந்த காலேஜ் இல்லை, நான் இருக்க போறேன், நான் கட்ட போறேன், நான் வாங்க போறேன், நான் இல்ல எல்ஐசி கட்ட போது வருஷம் வருஷம் என் குழந்தைக்கு பணம் கொடுக்க போது அண்ட் மெச்சூரிட்டி வரப்போகுது. அப்போ குழந்தையோட கல்யாணம் உறுதி. இந்த மாதிரி கேரண்டீடா வர மாதிரி எல்ஐசிலேயே கூட சொல்லுவோம். எந்த திட்டம் இருக்கு வெளியில சொல்லுங்க, பிரைவேட்ல சொல்லுங்க, போஸ்டர்ல சொல்லுங்க, ஸ்டாக்ல சொல்லுங்க, ஷேர்ல சொல்லுங்க, வேண்டு வேண்டு எங்க வேணாலும் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலன்னா முதல் குற்றவாளி யாரு? எஃப்ஐஆர்ல முதல்ல நம்ம பேரை தான் சேர்க்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காது சார், நீங்க சொல்ல வேண்டியது நம்ம கடமை சார். கர்மண்யவாத 48 ஞாபகம் வச்சுக்கோ, கடமையை செஞ்சிருவோம், பலன் வந்து பாத்துக்கலாம். ஆனா நீ கடமையை நான் என்னோட ஏஜென்ட்ட போன வாரம் ஒரு மீட்டிங் வச்சப்ப பேசியிருந்தேன். அவர் பேரு ஷேகர்னு பேரு. சார் நீங்க இருக்கிற தெருல பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கம் பாலிசி கேட்டீங்களான்னு சார். அதெல்லாம் கேட்கல சார். போகும்போது வணக்கம் வைப்பீங்களா? அதெல்லாம் வைப்பேன் சார். அப்போ அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்க, பக்கத்து வீட்டுல இருந்து செய்தி வருது, பக்கத்து வீட்டு ஆள் வந்து இறந்துட்டாரு, அந்த சாவுக்கு போவீங்களா இல்ல வேலைக்கு போயிட்டீங்களா அப்படின்னா. சே எப்படி சார், அதெல்லாம் மனுஷத்தன்மை சார். கண்டிப்பா போவோம். வெரி குட், சூப்பர் சேகர். சரி, அங்க போறீங்க, அவருக்கு 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, ஒண்ணு 5வது படிக்குது, ஒண்ணு 3வது படிக்குது. மனுஷன் எந்த விதமான பாலிசியும் இல்லை, குடும்பமே இப்ப நெருக்கதி ஆகி போச்சு. வாடகைக்கு பணம் இல்லை, சாப்பாட்டுக்கு பணம் இல்லை. ஏன்னா அந்த மனுஷன் மட்டும்தான் மாசம் 60,000 ரூபாய் சம்பாரிச்சுட்டா குடும்பம் ஓடிந்தது. இந்த செய்தி உங்க காதுல வருது, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி காது வந்து எப்படி சார் ஃபீல் பண்றது? ஒரு குற்ற உணர்வு நம்மளுக்கு இருக்காது, பாலிசி கொடுக்காம விட்டோமே அப்படின்னு தோணும். அதனால தயவு செய்து நம்ம மேல குற்றத்தை வச்சுக்க கூடாது. ஏன்னா நம்ம மேல குற்றம் வச்சிருந்தீங்கன்னா தண்டனை அதுக்கும் உண்டு. பகவான் ஏண்டா உனக்கு லைசன்ஸை கொடுத்து இவ்வளவு தூரம் பண்ணி உனக்கு நாலேஜ் கொடுத்து அறிவை கொடுத்தா போறான்னாக்க எங்கடா நமக்கு அந்த தண்டனை உண்டு. எனக்கு காலையில தான் யோசிச்சேன், நம்ம கேஎஸ்ஆர் சாரை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? அவர் பேரு அவரே எப்படி யோசிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அவர் ஆக்சுவலி கடையம் ராஜகோபாலன் பேரு.
அந்த கேஎஸ்ஆர்ல நான் யோசிச்சு பார்த்தா நாலேஜ், அந்த கேஎஸ்ஆர் அப்படியே திருப்பி போட்டுங்க ஆர்எஸ் ரூபா. நாலேஜ் இருந்தா ரூபா ஆட்டோமேட்டிக்கா வரும். ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கு. சார் நாலேஜ் ரூபா அப்படி வச்சுக்கோங்க. எஸ்ஆருங்கிறது ஆர்எஸ் வச்சுக்கோங்க. ஆர்எஸ்னா ருபீஸ் தானே. ஸோ நாலேஜ் ரூபா. நாலேஜ் நம்ம கிட்ட இருந்ததுன்னா ரூபா ஆட்டோமேட்டிக்கா வரும். கவலைப்பட வேண்டாம். ஸோ எதுக்கு சொல்றேன், நம்ம கடமைகளை நம்ம இந்த மாதிரி யாரெல்லாம் சின்ன குழந்தைகள் இருக்கோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த திட்டத்தை சொல்லணும். ஏன்னா நீங்க சில பேர் இந்த சுகன்ய சமிருதி போஸ்ட் ஆபீஸ் நிச்சயமா பலனே அளிக்காது. அது எப்ப பணம் வரும்? 8.1 ஆரம்பிச்சது இன்னைக்கு 7.22 அப்படின்னு இருக்கு. எப்படி அது இன்ட்ரெஸ்ட் 3 மாசம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் மாறிட்டே இருக்கும். அதான் எப்ப பணம் கொடுப்பான்? 21 வயசுல தெரியாது. 14 வருஷம் பணம் கட்டணும். 4 வருஷத்துல ஆள் போயாச்சு அப்படின்னா அந்த பணத்தை கட்டணுமா இல்ல அது ஏதாவது வருமா ஏதாவது தெரியாது. செல்வ மகள் திட்டம், சுகன்ய சமயம் எல்லாம் போடுறாங்க விரும்பி. சார் எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல போட்டாங்க, அங்க போட்டாங்க, போட்டாங்க, எங்க மாமா போட்டார், மச்சம் போட்டார், நானும் போட்டாங்கிறான். என்ன காரணத்துக்காக போட்ட, எப்படி போட்ட தெரியல. அப்புறம் இன்னைக்கு ஒரு குட்டி சாதனை, இன்னைக்கு ஒரு குட்டி சாதனை பண்ண சார். அது நீங்க சொல்லுங்க அது எப்படி இருக்கு. இன்னைக்கு 23 வயசு பையன், 23 இயர்ஸ் ஓல்டு பையன். அக்கா தம்பி 2 பேரு. அக்காவுக்கு வந்து 31 வயசு, தம்பிக்கு வந்து 23 வயசு. கரெக்டா போயிட்டு பாலிசிக்காக பேசுறேன். அக்காவுக்கு வந்துட்டு ஜீவன் லாப் பேசி முடிச்சாச்சு. தம்பிக்கு நான் பேசின பிளான் கேளுங்க. இந்த காலத்துல இது சாத்தியமான்னு மட்டும் சொல்லுங்க. 35 வருஷத்துக்கு டேபிள் நம்பர் 714 மாசம் 5000 ரூபாய் கட்டுற மாதிரி 22 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி கொடுத்தேன். சூப்பர். இன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு ஜெனரேஷன்ல 23 வயசுக்கு 35 வருஷத்துக்கு கொடுக்க முடியுமா? லாங் டேர்ம் எவனுமே விரும்ப மாட்டானே, வேண்டாமானே, எதுவுமே விரும்ப மாட்டான். சோ அப்ப அந்த பிளான் எப்படி முடியுது? இது வந்து நான் எல்லாம் எதுவுமே சொல்ல அதுதான் அங்கதான் நிக்கிறார் பாலாஜி. அது வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய கருணை, அவருடைய அருள் தான். நான் எதுவும் பண்ணல. அவருக்கு சொல்ல வேண்டியதை சொன்னேன். என்ன சொன்னேன்? எப்பா உனக்கு வயசு வந்து 23 கரெக்டா? ஒரு 58 வயசு 60 வயசு தான் நார்மலா ரிட்டையர்மெண்ட் வரும். அப்போ நம்மளுக்கு கிராஜுவேட்டி பென்ஷன் பிஎஃப் எல்லாம் லம்சமா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இன்னைக்கு வந்து கம்பெனி டக்கு டக்குன்னு மாறிட்டு இருக்கும். சில கம்பெனில இருக்குங்கிறா, சில கம்பெனில இல்லைங்கிறா, ஒண்ணுமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. வயசான காலகட்டத்தில் நம்ம கிட்ட அந்த பணம் லம்சமா வரணும். இந்த பிளான வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முதல் திட்டமா இதை எடுத்துக்கோ. 5000 ரூபாய் தான் மாசம். கண்ணை மூடின்னு கட்டிட்டே வா. கரெக்டா அந்த 35 வருஷம் முடிச்சோங்க 1 கோடி ரூபா. 1 கோடியே 8 லட்சம் வருது. ரொம்ப சந்தோஷப்பட்டான். வேற எந்த பிளான் சொன்னாலும் அவனுக்கு அதுக்கப்புறம் போவே இல்லை. நல்லபடியா கைது போட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த திட்டமா இருந்தாலும் எந்த பிளானா இருந்தாலும் சொல்ல வேண்டிய விதம் எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன். பேம்ப்ளெட்டை பார்த்து நோட்டீஸை பார்த்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்றதுதான் முக்கியம். சோ இப்போ குழந்தையோட கல்யாணத்துக்கும் குழந்தையோட திருமணத்துக்கும் இதோட பெஸ்ட் திட்டம் எதா இருக்கா சார்? சிவகுமார் இருக்கா? சோ இல்ல எதுவும் இருக்கா சார்? காந்திலால் ஏதோ சொல்றாரு, இருக்கா சார்? இருக்கா? No comparison for Lakshya. சோ இந்த மாதிரி ஒரு ஆணித்தனமா நம்மளுக்கு வந்து கான்பிடென்ட்டா அவங்கிட்ட அதை சொல்லிட்டீங்கன்னா இந்த பிளானை விட்டு அவன் எடுக்காம போவானா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்பேற்பட்ட ஆளும் இருந்தாலும் சரி சவால் விட்டு நம்ம சொல்றோம். நிச்சயமா உக்காண்டு 20 நிமிஷம் பொறுமையா இத மாதிரி அவன் என்ன போறானா போகட்டும். மியூச்சுவல் ஃபண்ட் போட்டோம், ஸ்டாக்ஸ் போட்டோம், என்ன வேணாலும் போகட்டும். அவன் போக்குலயே போயிட்டு இதை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னாக்க ஈஸியா நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அதான் இது முக்கியம். சரி, 2வது குழந்தையோட கல்வி, குழந்தையோட மேரேஜ். அது என்ன சார்? ஸ்பௌஸ் ப்ரொடெக்ஷன். ஸ்பௌஸ் ப்ரொடெக்ஷன் என்ன சார்? நம்மளுடைய வாழ்க்கை துணையை ப்ரொடெக்ட் பண்ணணும். தாலி கட்டும் போது என்ன சொல்றோம்? நீ உயிரோட இருக்கவங்கள நான் இல்லை, நீ உயிரோட இருக்கவர்களும் உன்னை கண் கலங்காம காப்பாத்துறேன் அப்படி சொல்லி நம்ம தாலி கட்டு. அதுக்கு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி வைக்க வேண்டுமா? சோ கண்டிப்பா அதை நம்ம செய்யணும். இல்ல சார் எங்க வீட்டம்மா அதை செய்ய மாட்டாங்க, என்னை மதிக்க மாட்டாங்க, அங்க எல்லா குறைபாடுகள் இருந்தாலும் உன் கடமையை நீ செய்ய வேண்டும். ஏன்னா இதுல இருந்து நீ தப்பினா உன்னுடைய அக்கௌண்ட் ஏறிடும். ஏற்கனவே ப்ராப்ளங்கள் நிறைய இருக்கிறதால நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். சில பேரோட நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. ஆனா ரெலவெண்ட் உண்மைதான். கீதையில சொல்லியிருக்கிறத நான் சொல்றேன். சஞ்சித கர்மான்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இவ்வளவு தூரம் பூர்வ ஜென்மா கோட்டி கோட்டி வருஷமா நம்ம பண்ணி சேர்த்து வச்சது சஞ்சித கர்மா. அது வந்து பகவான் என்ன பண்றார்?
கொஞ்சம் புண்ணியமும் கொஞ்சம் பாவமும் கொடுத்துட்டு அனுபவிச்சுக்கலான்னு கொடுக்குறாரு. நம்ம அதை ஒழுங்குமுறையாத அப்படியே அனுபவிச்சுட்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம என்ன பண்றோம், புதுசா சேர்த்துக்கிறோம். சேர்க்கும் போது என்ன ஆகுது, சில பலன்கள் கை மேல கிடைச்சிடும், சிலது என்ன ஆகும், கேரி ஃபார்வர்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், எஃப்டி மேல ஓவர் டப்போ வட்டி வந்துருச்சுன்னா அதை எஃப்டியோடய சேர்த்துருவோன்றோம். ஸோ பகவான்கிட்ட என்ன சொல்றோம், சங்கீதத்தோட ஆட் பண்ணிடுவோன்றோம். அதை அப்படி சேர்த்து தானே போவோம். அப்போ நம்மளுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, மனைவி வந்தாச்சு, குழந்தை வந்தாச்சு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கட்டாயம் நம்ம செய்யணும். அவங்க மேல எந்த குறைபாடுகள் சொல்லியும் எந்த பயனும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா. அதுக்கு தகுந்த மாதிரிதான் பகவான் மனைவியை கொடுக்கிறார், குழந்தைகளை கொடுக்கிறார், நட்பை கொடுக்கிறார், சுற்றத்தை கொடுக்கிறார், தொழிலை கொடுக்கிறார். எல்லாமே அந்த சமாச்சாரம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்படின்னும் போது இப்ப குத்துதே குறையுதேன்னா பண்ணி வச்ச ஐயோக்கியத்தனை அவ்வளவு இருக்குல்ல, அதை எவன் அனுபவிப்பான்? அதை வேடிக்கையை சொல்ல இல்ல சார், பொண்டாட்டியால பிரச்சனை, மருமகளால பிரச்சனை, பிள்ளையால பிரச்சனை, எவனுமே சொல்றதை கேட்க மாட்டேங்கிறேன் சார். நான் வேடிக்கையா சொன்னேன், நீ சொல்றதை நீ கேட்கறிய முதல்ல. ஏன்னா நம்ம பேச்ச நான் ஏதோ விஜய் ஏதோ ஒரு படத்துல சொல்ல, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். உண்மையில நம்ம பேச்ச நம்மளே கேட்க மாட்டேங்கிறோம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாளைக்கு சிவகுமார் ஒரு பிளான் போடுறாரு, சார் நாளையில இருந்து ஒரு 10 பேர்கிட்ட இந்த லட்சிய பத்தி பேசுறேன்னா நான் சோத்துல கை வைக்க மாட்டேன் சார். அப்படி ஒரு முடிவு எடுத்தா பண்ண முடியுமா? ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு பண்ணலாம், அதான் சரி பாத்துக்கலாம் சாப்பிட்டோம் அப்படின்னு தான் தோணும். பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்ம பேச்சை நம்மளே கேட்க மாட்டேங்கிறோம். அப்புறம் அப்படியே நம்ம பேச்சு அர்த்தம் கேட்பான். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேங்க் வாட்டர் இருக்கு கரெக்டா. ஏன் பொண்டாட்டி பிரச்சனை, ஏன் மரும பிரச்சனை, ஏன் பிள்ளை பிரச்சனைனா டேங்க் வாட்டர் இருக்கு. டேங்க் வாட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன்ல ஒரு டேப் இருக்கும், பாத்ரூம்ல ஒரு டேப் இருக்கும், அப்புறம் ஷிங்க்ல ஒரு டேப் இருக்கும். இதெல்லாம் சோர்ஸ். ஆனா சோர்ஸ் ஒண்ணுதான், ஆனா உறவுகள் வெவ்வேறு. ஸோ கர்மம் ஒண்ணு இது, அதை மட்டும் கவனம் வச்சுக்கணும். எத்து போனாலும் சரி, உங்களுக்கு நேர்ந்த அவமானங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நேர்ந்த சந்தோஷங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சேர்ந்த மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, எதுவானாலுமே உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலன். சார் கடவுள் ஏன் என்ன இப்படி வச்சுட்டேன், கடவுள் ஒண்ணுமே வைக்கல, நீ பண்ணதை உனக்கு கொடுக்குறாரு. அப்போ எல்லாருக்கும் நல்லது பண்ண பாரு, வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு பாருங்க. அது உறுதியா நான் சொல்றேன். அப்போ நம்ம இந்த எல்ஐசி துறையில வந்ததுனால, அதுவும் குறிப்பா மக்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள பிளான் கிடையாது. நான் கம்ப்ளீட்டா அனாலிசிஸ் பண்ணிட்டேன். நீ சீட்டு கட்டு, கோல்டு தங்க சீட்டு போடு, இடம் வாங்கி போடு, ஒரு கர்மமும் செய்ய முடியாது. அதெல்லாம் ஒரு மாயை. ஐயோ எல்லாம் பண்றானே, பணம் ஏறுதே அப்படிங்கிற ஒரு ஆசையில போடுவான். ஆனா அது ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதனால இந்த திட்டத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கலாம். Coming to the spouse protection. அப்போ வாழ்நாள் முழுக்க வாழ்க்கை துணையா இருக்கும்போது, நம்ம இல்லாத போது ஒருவேளை அவங்க இருக்கக்கூடிய சூழல் தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் பண்ணணும். அப்ப இந்த பிளான் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, வாழ்க்கை துணைக்கு நம்ம இந்த பிளானை எடுத்து கொடுத்துட்டோம், நாமினியே அவங்கள போட்டுட்டோம் அப்படின்னா, குறிப்பா ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பாலிசி எடுக்கிறோம், நம்ம பேர்ல எடுக்கிறோம், நாமினேஷன் அவங்க பேர்ல போடுறோம். இது நமக்கான பாலிசி இல்ல, வாழ்க்கை துணைக்கான பாலிசி. நம்ம இருந்தா நம்ம ஒய்ஃபை காப்பாற்ற போறோம், நம்ம இல்லைன்னாலும் அவங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம். ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலிசியை போடும். சப்போஸ் நம்ம ஆள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், நம்ம சம்பாதிச்சுக்க கொடுக்கக்கூடிய அந்த வருமானம் 5 லட்சம் ரூபாய் நம்ம மனைவிக்கு தொடர்ந்து வரும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், மெச்சூரிட்டியை ஒன் டைமா கொடுக்கவே கூடாது. கம்பல்சரியா செட்டில்மெண்ட் தான் போடணும், அதுவும் 15 வருஷத்துக்கு தான் போடணும், அதுவும் மந்த்லி தான் போடணும். மாசம் வர மாதிரி போட்டுட்டா இதுல ஒரு 25, அதுல ஒரு 15, 40 வருஷத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மனைவிக்கு. இதை விட நம்ம கொடுக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. சோ இந்த திட்டத்தை பண்ணா இது ஸ்பௌஸ் ப்ரொடெக்ஷனா ஆயிடும். புரியுதுங்களா? சோ இப்ப நம்ம சைல்டு எஜுகேஷன் பார்த்துட்டோம், சைல்டு மேரேஜ் பார்த்துட்டோம், ஸ்பௌஸ் ப்ரொடெக்ஷன் பார்த்துட்டோம். ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு என்ன சார்? ஃபேமிலினா நம்ம தான், குடும்பம். நம்ம என்ன பண்றோம், வருஷத்துக்கு நம்ம ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுக்கணும். அதுல நம்ம பேர்ல நம்ம செலவு பண்றது வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் நம்ம பேர்ல செலவு பண்ணிங்கன்னா கூட 8 லட்சம் ரூபாய் நம்ம குடும்பத்துக்கு போய் சேரும். அப்ப அந்த 8 லட்சம் ரூபாய் போகணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இந்த ஜீவன் லட்சிய பாலிசிய ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு வரும். நீங்க சொல்லலாம், சார் பிரீமியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமே, காஸ்ட். அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, அதை காம்பினேஷன்ல போட்டுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ காம்பினேஷன்ல இந்த டேர்ம் இன்சூரன்ஸையும் அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணாக்க நம்ம பண்ண முடியும்.
இல்லை பட்ஜெட் இருக்கு நம்மளால பண்ணலாம்னா தாராளமாக அந்த 80 lakhsக்கு நம்ம எடுக்கலாம், தவறு கிடையாது. வித் டேர்ம் ரேட்டோட நம்ம எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். டேர்ம் ரேட்டை பொறுத்தவரை 25 lakhs தான் கிடைக்கும். அது உள்ள நம்ம இறந்ததுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு வருஷம் ஒரு 8 லட்சம், சரி அட்லீஸ்ட் 8 லட்சம் வேண்டாம், ஒரு 6 லட்சம் போற மாதிரி ஒரு 60 லட்சம் வரைக்கும் பண்ணலாமே. பண்ணிட்டா நம்மளுடைய ஃபேமிலியோட இன்கம் ப்ரொடெக்ஷன் ஆகுமே. இப்போ ஃபேமிலினா இப்போ 2 பேர் சார், கணவனுக்கு சம்பாதிக்கிறாங்க, மனைவி சம்பாதிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணவனுக்கு ஒரு பாலிசி, மனைவி ஒரு பாலிசி. ஏன்னா 2 பேர்ல யார் இன்கம் பண்ணனாலும் ஃபேமிலி இன்கம் குறையாது. அதான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஃபேமிலி இன்கம். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு கேரண்டீடு அசெட், உத்தரவாதமான சொத்தை நான் நிச்சயமா உருவாக்கியே தீர்வேன் சார். அப்படின்னா என்ன ஒரு உத்தரவாதமான சொத்து சார்? என்னுடைய இப்போ வந்து எனக்கு வயசு வந்து 35 வயசு ஆகுது. 60வது வயசுல உறுதியா 2 கோடி ரூபாய் நான் உருவாக்கிடுவேன் சார். 2 crores அசெட் நான் கிரியேட் பண்ணுவேன் சார். போடுங்க, ஒரு 85 லட்சம் ரூபாய் பாலிசியை போடுங்க. 25வது வருஷத்துல 2 கோடி ரூபாய் எடுத்துக்கோங்க. உறுதியான அசெட் தானே? எப்படி உறுதியான அசெட்? சப்போஸ் அந்த 25 வருஷத்துல 3 வருஷம் தான் நம்ம கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த 1 கோடி ரூபாய் போட்டுக்கோங்க, வருஷம் 10 லட்சம் வந்துட்டே இருக்கும். பணம் யாரும் கட்ட வேண்டாம். மெச்சூரிட்டி போது அந்த 2 கோடி ரூபாய் பணம் வீட்டுக்கும் கிடைக்கும். அப்போ அசெட் கேரண்டீட் அசெட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்பேரே பண்ண முடியாது சார். உறுதியான அசெட் சார், ஸ்டாக்ல சொல்ல முடியாது. மறுபடியும் அகைன் நான் சொல்றேன், எந்த இன்வெஸ்ட்மெண்டாலுமே இந்த லக்ஷயாவோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன் இந்த டாபிக்கே வந்து நான் லக்ஷயாவின் லட்சியம் அப்படின்னு கொடுத்தேன்னா, உனக்கு என்ன லட்சியம் இருக்கோ அதை நிறைவேற்றுறதுதான் இந்த லக்ஷயாவோட லட்சியமே. பாருங்க, நீ லட்சியம் வச்சுக்கூடாது, அது நம்மள சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ இனிமே லட்சியம் இல்லாத வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு லட்சியம், ஏதாவது ஒரு கொள்கை. நான் காலையில 5 மணிக்கு சீக்கிரம் எழுந்துப்பேன், வாக்கிங் போவேன், நான் இந்த மாதிரி ஏதாவது லட்சியம், சின்ன லட்சியம் அப்படியே நம்ம கொண்டு போயிட்டோம்னா கொஞ்சம் ஏன்னா தப்பு செய்யாத யாருமே இல்லை. கண்டிப்பா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சேஞ்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வருஷத்துல 365 சேஞ்ச் நம்மளால பண்ண முடியும். நீ சரியில்லை அவன் சரியில்லைன்னு குத்த சொல்றது சத்தியமா நான் சொல்றேன் சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. யாராவது மாற்று கருத்து தான் சொல்லுங்க. பொண்டாட்டியோ பிள்ளையோ சிஸ்டரோ யாருமே நம்மளால திருத்தவே முடியாது, மாற்றவும் முடியாது, திருத்த முடியாது. இந்த வேடிக்கையா இந்த ஆசாஞ்சின்னு ஒருத்தன் பேச்சுல சொல்லியிருந்தான், இந்த உலகத்திலேயே 4 பேர் பேச்சே கேட்க மாட்டான், பேச்சே கேட்க மாட்டான். யாருங்க? நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நமக்கு வாய்ச்சது. இது கேட்குமா? கேட்காது. அப்போ மாற்றுக்கிறது தெரியல அப்படிங்கும் போது அவன் சரியில்லை வச்சிருக்கிறதோட நாம சரி பண்ணிக்கலாம். சரி, நம்ம இப்ப எப்படி ஒழுங்கு பண்ணிக்கலாம்? இன்னைக்கு வந்து KSR வச்சிருக்கக்கூடிய மீட்டிங்ல நம்ம லட்சிய பத்தி கத்துனோம். இந்த மாசம் ஏன் நம்ம ஒரு 10 லட்சியம் கொடுக்க கூடாது அப்படிங்கறத வச்சுக்கிட்டு உனக்கு அந்த லட்சிய பத்தி இப்ப தெரிஞ்சுட்ட, இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா? அதாவது மக்களுக்கு வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் கம்பல்சரியா தேவை, குழந்தையோட எஜுகேஷன் கம்பல்சரியா தேவை, அவங்களுடைய திருமணம் கம்பல்சரியா தேவை, ஸ்பௌஸோட ப்ரொடெக்ஷன் கம்பல்சரியா தேவை. நம்மளுக்கு விடையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. யாராவது கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆன பிறகு ஃபெயில் ஆவாங்களா? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. நீட்ல லீக் ஆகிற மாதிரி இப்ப நான் லீக் பண்ணிட்டேன், லீக் ஆயிடுச்சு, அப்போ ஃபெயில் ஆவாங்களா? நல்லா நான் திரும்ப சொல்றேன், இது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு வந்தோம் போனோம் கத்துட்டோம் அப்படிங்கிறது இல்லாம நம்ம வந்து என்ன கத்துனோம் அதை நம்ம வந்து எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறோம்ன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பண்ணாதான் நம்மளோட வாழ்க்கை மாறும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்துட்டு இந்த பிளானை வந்து பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ஷனா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லு. என்ன சார், ரொம்ப இதுவரை யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். என்ன சார் பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ஷனா தெரியலையே. இப்போ கல்யாணம் ஆனவனும் கல்யாணம் ஆகாதவனும் நாமினியை வந்து அம்மா பேரையோ அப்பா பேரையோ போடலாமா இல்லையா? லட்சியாவை எடுத்துக்கலாம். அப்படி போடும்போது அவன் இல்லாட்டா அது பேரண்ட்ஸ்க்கு ஒரு பாதுகாப்பா இருக்குமா இல்லையா? சோ இதை வந்து பேரண்ட் ப்ரொடெக்ஷனாவும் கொடுக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன? ஒரு 40 வருஷத்துக்கு, ஏன்னா இந்த பிளான்ல அவ்வளவுதான் இருக்கு. எனக்கு 400 வருஷத்துக்கு கொடுக்கணும்னு ஆசை தான், ஆனா பிளான்ல 40 வருஷத்துக்கு மேல கிடையாது. ஏன்னா 25 + 15 எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். 25ங்கிறது பாலிசியோட பீரியடு, 15 வருஷங்கிறது செட்டில்மெண்டோட பீரியடு. 40 வருஷத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், சாலிட் ப்ரொடெக்ஷன். வேற எந்த டேர்ம் இன்சூரன்ஸ், வேற எந்த இதுவும் நம்ம வந்து கொடுக்கவே முடியாது. அதுதான் இதோடைய முக்கியம்.
நான் அடிச்சு சொல்றேன். யாரு கேட்டாலும் வந்து நான் அடிச்சு சொல்றது என்னன்னா, கண்டிப்பா உறுதியா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு புரியும். இப்போ அந்த 1.5 கோடி ரூபாய் பாலிசி கொடுத்தேன் இல்லையா, அதை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட உட்காந்து பிளானை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, பாலாஜி எனக்கு வந்து பென்ஷன் வேணும் அப்படின்னு. சரி சார், பென்ஷன் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம். எவ்வளவு பென்ஷன் வேணும்? ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா தான் நல்லா இருக்கும், மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும். ரைட், பண்ணிடலாம். அவர்கிட்ட நான் அப்படிதான் ஐடியா சொன்னேன். சார், நீங்க உங்க பேர்ல எடுக்காதீங்க, பாலிசிய உங்க 2 குழந்தை பேர்ல 1,20,00,000 1,20,00,000 ஜீவன் உற்சவ் கொடுத்துரு. அந்த பாலிசியை 18 வயசு ஆன உடனேயும் அசைன் பண்ணி ஒண்ணு உங்க பேர்லயும் இன்னொன்னு உங்க மிஸ்ஸஸ் பேர்லயும் வச்சுக்கோங்க. இல்ல 2 பேர்ல யாரும் வச்சுக்கினாலும் சரி, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு இவகிட்ட இருந்து இந்த இவளுடைய 18 வயசு அந்த முடியும் போது வரக்கூடிய 1 லட்சம் அது உங்களுக்கு தான் வரும். இவன் பையனுடைய 1 லட்சமும் உங்களுக்கு தான் வரும். ஆக 1+1 2 lakhs உங்களுக்கு வரும். உங்களுடைய கால பரியந்த வரணும், நீங்க அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம், சௌக்கியமா வாழ்க்கை இருக்கலாம். உங்களுக்கு அப்புறம் மற்ற ப்ராப்பர்ட்டி, நம்மளுடைய சொத்துக்கள் எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு தான் போகும். அதே மாதிரி இதுவும் அவங்களுக்கு ரிவர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க 2வது தலைமுறை, முதல் தலைமுறை நீங்க வாங்கிடுவீங்க, 2வது தலைமுறை அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது தலைமுறை உங்க பேரனோ பேத்தியோ யார் அந்த டயத்துல இருக்காலோ, இந்த 1,20,00,000 பிளஸ் இதுக்கு உண்டான கேரண்டட் எடிஷன் எல்லாம் சேர்த்து அந்த 3வது தலைமுறை கொடுத்துருவாங்க சார். சோ வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறைன்ற மாதிரி 3 பிரிவுகளும் ரொம்ப சிறப்பான குடும்பத்தை ஓட்டலாம் சார். அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சார். உடனே அது நல்ல விதமா முடிச்சாரு, சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சார் எல்லாம் பண்ணிட்டோம், பொண்ணு கல்யாணம் சார். பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளவு சார் தேவைப்படும்? ஒரு 2.25 கோடி 2.5 கோடி தேவையாகும் சார். சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்பாடு பண்ணிடலாம் சார். ஆனா அவர்கிட்ட நான் அந்த பிளான் சொல்றதுக்கு முன்னாடி சார் ஒரு பிளான் சொல்றாரு, கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க கேட்டு போடுங்க, இல்லைன்னா வேண்டாம், பாலாஜிக்காகலாம் வேண்டாம். ஓகே, பிளான் சொல்றேன் பாருங்க. நீங்க இருந்தாலும் இல்லாட்டாலும் 2.5 கோடி ரூபாய் உறுதியா உங்க பொண்ணுடைய 25வது வயசா கொடுத்துடுறேன், கேரண்டி. ஓகே. 2வது, நீங்க பணம் கட்டிட்டு கொஞ்ச நாள் கட்டிட்டு வரீங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆச்சுன்னா வருஷம் உங்களுக்கு நான் வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 1.5 கோடி ரூபாய் நம்ம கொடுக்கும்போது 10% 15 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வருஷம் நான் கொடுத்துறேன். மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வர மாதிரி இருந்தா உங்க குடும்பத்துடைய செலவுகளையும் அவங்க பார்த்துக்கலாம், பிளஸ் குழந்தையோட படிப்பும் கெடாது. இது வந்து ஒரு படிப்பு இல்லை, 2 படிப்புமே கிடையாது. ஏன்னா 2 பேருமே சின்ன பசங்க தான், 2 படிப்பும் கவர் ஆயிடும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், மெச்சூரிட்டியின் போது நம்ம நல்லபடியா இருந்தோம் அப்படின்னா நம்ம பணம் கட்டுவோம், நம்ம மெச்சூரிட்டி வாங்கிப்போம். இதுல நம்ம இல்லை. ஸோ முதல் பெனிஃபிட் எல்ஐசியை பிரீமியத்தை கட்டிடலாம், வருஷம் 5 லட்சமும் கொடுத்துடலாம். மெச்சூரிட்டி சார் நீங்க உயிரோட இருந்தா அந்த 2.5 கோடி கட்டினா அதே நான் கொடுத்துருவேன், 10 பைசா டாக்ஸ் இல்லாம. ஓகேவா சார்? இன்னும் பாலாஜி எப்படி இதெல்லாம் எல்ஐசி எப்படி சார் கொடுக்குறாங்கடா? இதுதான் சார் மக்களுடைய பணம் மக்களுக்கு போறதுக்காக தான் இந்த மாதிரி கன்வின்ஸ் சார். நல்லபடியா முடிச்சாரு, மெடிக்கல் பண்ணோம், ஜாம்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் வந்தது 2,000 ரூபாய். சரி, அப்ப கூட நான் அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா பிரீமியம் நான் சொன்னேன், சார் இது வந்து நார்மலா 7% பிரீமியம், கரெக்டா? இப்போ சப்போஸ் நம்மளோட ஹெல்த்ல ஏதாவது கோளாறு மாறிச்சுன்னா பிரீமியங்கள் மாறுபடும், அது நம்மளுடைய ஹெல்த்துக்காக. இப்போ என் பேண்ட் துணியை ராஜகோபால் சார் போட முடியாது, அவருடைய துணியை நான் போட முடியாது, அளவுகள் மாறுபடும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் உண்டான அளவுகள் இதுல மாறும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானோடைய பிரீமியத்தை டிசைட் பண்ணலாம். ஓகேன்னா அதுக்கே சொல்லியாச்சு, இதுக்கு சொல்லியாச்சு. ஐயோ இந்த ஜிஎஸ்டி வேற போறது என்ன சார்? ஜிஎஸ்டி அப்ப ஜிஎஸ்டி இருந்தது சார். மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்க ஒரு மெயின்டெனன்ஸ், அவன் நேர்மையா வரி கட்ட ஆரம்பிச்சானா இதெல்லாம் தேவையே இல்லை, வரி தேவையே இல்லை. காலங்கள் மாறும், இதை பத்தி இந்த வரிக்காக நீங்க எடுக்கக்கூடாது. கண்டிப்பா இன் ஃபியூச்சர்ல வந்து இப்ப முதல் வருஷம் 4.5% கட்டுவீங்க, அடுத்த வருஷம் 2.25, அதுக்கப்புறத்துல உங்களுக்கு இல்லாம கூட போயிடும். அதனால நீங்க எக்ஸ்ட்ரா பிரீமியம் எல்லாம் அதுல அடிச்சுட்டு போயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஏற்ற மாதிரி போன வருஷம் இந்த செப்டம்பர்ல இருந்து ஜிஎஸ்டி தூக்கிட்டா அவர் ரொம்ப ஹாப்பி. இப்ப சக்சஸ்ஃபுல்லா 1.5 வருஷம் பாலிசி கட்டி முடிச்சாச்சு, போயிட்டு இருக்கு, பகவானுடைய கருணை தான். சோ இந்த மாதிரி நம்ம ஒரு விளக்கம் கொடுத்தா கண்டிப்பா ப்ராசஸ் நடக்குது.
நீங்க இவ்வளவு தூரம் எஃபர்ட் கொடுத்து தள்ளி போகுதா, உடனே வந்து 47 ஸ்லோகத்தை நினைச்சுக்கோங்க. பகவான் என்ன சொல்லுறாரு. அடுத்தது எங்க கோபாலன் எனக்கு ஒரு மேனேஜர் இருக்காரு சார். 1997 வந்தாரு எங்க பிரான்ச்சுக்கு. அவர் சொன்னார், திடீர்னு 10 பேர் போய் பாருங்க, கண்டிப்பா பாலிச்சு கிடைக்கும் சார். 10 பேரை பார்த்து கிடைக்கும், 11 பாருங்க என்ன அவ்வளவுதான் அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு எவ்வளவு கமிஷன் அப்படின்னு என்ன பார்த்து கேட்டார். நான் சொன்னேன் 35% சார். 35 அண்ணன் பக்கத்துல இருந்த அவன் சொன்ன, சார் 25 தான் சார். இன்னொருத்தன் நமக்கு ஏதாவது ரொம்ப 15 தான். நம்ம ஓத்துவோம் சார். இப்ப சொல்லு பாரு 35 தான். அப்படி அடிச்சு சொல்ற 35 தான் சார். நீ என்கிட்ட ஆள் சொல்ல 35 தான். இப்படியே தான் நான் சொன்னேன். 35 தாங்க கரெக்ட் அப்படின்றாரு. அப்போ நம்ம கொண்ட கொள்கையில சொல்லக்கூடிய பதில நாமளே உறுதியா இல்லைன்னா அவன் எப்படி மதிப்பான் சார்? உறுதியா வரும் சார். அதாவது அந்த டோன், அந்த ப்ரொனன்சியேஷன் பாரு, கேரண்டியா வரும் சார். சொல்றத அப்படியே அவனுக்கு இறங்கணும் சார். செவத்துல ஒரு ஆணி அடிக்கிறீங்க, டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு இந்த இடத்துல தப்பா அடிச்சிடுமே, அந்த இடத்துல அடிப்போன்னு ஆணியை பிடிக்கிறீங்க. தான் இருந்த தடத்தை அதை விட்டுட்டு போகுது. நீங்களும் நானும் என்னத்தை விட்டு போறோம்? 25 வருஷம், 50 வருஷம், 70 வருஷம். புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பா செய்யணும். இன்னொருத்த சொன்னார், பாலாஜி நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப டாப்பு, நன்னா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே இல்லை. சொல்லுங்க சார், என்ன பிடிக்கும்? எல்லாத்தையும் கான்ட்ராக்ட்னு ஒரு இதுல அடைக்கிறீங்க. கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு, எல்லாமே கான்ட்ராக்ட் மைண்டிங் பண்ணிடுறீங்க. கட்டாட பணம் வேஸ்ட் போயிடுது. பணம் 2 வருஷம் கட்டி விட்டுறோம், 3 வருஷம், ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போயிடுது. அந்த மாதிரி பணமே கோடிக்கணக்கில் இருக்கு சார் அப்படின்னு அவன் மட்டும் சொன்னான். அப்ப அவங்ககிட்ட நான் சொன்னேன், சார் நீங்க தப்பா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. கான்ட்ராக்ட் வந்து எல்ஐசிக்கு மட்டும் கான்ட்ராக்ட் இல்லை சார், நம்ம வாழ்க்கையில அனைத்துமே கான்ட்ராக்ட் தான் சார். புரியலைங்களா? அனைத்துமே கான்ட்ராக்டா அப்படின்னாரு. சார் ஒண்ணும் இல்லை சார், அன்றாடம் டெய்லி சமையல்ல குக்கருக்கும் நமக்கும் 20 நிமிஷம் கான்ட்ராக்ட். அரிசி நான் போடுறேன், ஜலத்தை விடுறேன், மூடுறேன், 20 நிமிஷம் நான் ஒண்ணு கடக்க மாட்டேன். மல்லிகை மாதிரி சாதத்தை வேக வச்சு கொடுறேன். எங்க கொஞ்சம் தனது பாரு கான்ட்ராக்டோட என்ன ஆகுதுன்னு பாக்குறான். அவர் இட்லி குக்கர் இருக்கும், இட்லி அழகா ஊத்துற 5 நிமிஷம் நான் அவனை தொட மாட்டேன். கான்ட்ராக்ட் இட்லி மல்லிப்பூ மாதிரி வேகணும், ரைட்டு. 5-7 நிமிஷத்துல தொட என்ன ஆகுதுன்னு பாரு. நம்மளுடைய ஆயுள் பகவான் வந்து 70 வயசு, 80 வயசு, 90 வயசு கொடுக்குறாரு. அந்த கான்ட்ராக்ட நல்ல பழக்கமா இருந்து நல்லவர்களோட பழகி நல்ல வேலைகள் செஞ்சா நல்லபடியா எடுத்துட்டு போகலாம். தேவையில்லாத சாவகாசங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், அதுக்கு அடிமையா இருந்து இதுக்கு அடிமையா இருந்தா சீக்கிரமா கான்ட்ராக்ட் முடிச்சுடுங்க. சரி சார், ஒண்ணு இல்லை, எல்கேஜி படிக்கிறான் அவன் பையன், கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்து நீ சேர்க்கிற. என்ன அர்த்தம்? பச்சையா சொன்னான்னா 3 லட்சம் ரூபாய் நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன், என் பிள்ளைய 1 வருஷத்துக்கு படிக்க வச்சு ஆகணும். அதான அர்த்தம்? அது தலையால தண்ணி குடிச்சு பாரு, 6 மாசம் மேல படிப்பு மண்டையில ஏற மாட்டேங்குது. சரிப்பா, நீ சொல்லி கொடுத்த வரலாம் போறோம், கான்ட்ராக்டை முடிச்சுட்டு எனக்கு மிச்சத்தை கொடுன்னா கொடுப்பான் அந்த ஸ்கூல்லையாவது. அப்போ யோசிச்சு பார்த்தா வாழ்க்கையில எல்லாமே ஏன் கணவன் மனைவியே கான்ட்ராக்ட் தானே, சரியில்லைன்னா விவாகரத்து ஆயிடுது இல்ல. அப்போ அனைத்துமே கான்ட்ராக்ட் தான் சார். சிலது எழுதப்பட்ட கான்ட்ராக்ட், சிலது எழுதப்படாத கான்ட்ராக்ட். கல்யாணமே கான்ட்ராக்ட் தானே, ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. தெரியலன்னா புரிஞ்சிருத சரி. அப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் உள்ளதான் வருது. அது இன்னும் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்களா, இதுதாங்க உண்மை அப்படின்னு. அதே மாதிரி 97 ஆமா 98 அந்த டயத்துல ஜீவன் மித்ரா ட்ரிபிள் கவர்னு ஒரு பாலிசி இருந்தது. ஐ திங்க் ராஜகோபால் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 133 ஆமா ட்ரிபிள் கவர் அற்புதமான பிளான். அது எப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நான் வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி பேசினேன். அது சாதாரணமா இருந்தாலே 9 லட்சம் கிடைக்கும், ஆக்சிடென்ட் இருந்தா 12 லட்சம் கிடைக்கும். கிட்டத்தட்ட என்னோட பிரசன்டேஷன் ஒரு அப்ப நார்மலாவே 2 மணி நேரம் ஈஸியாவே ஆயிடும். 2 ல இருந்து 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபுல்லா பேசி கையெழுத்து போடுற நேரத்துல உட்கார் காலிங் பெல் வச்சா சார். அவங்க சொந்தக்கார கைது போட்டு சக்க கொடுத்துட்டு போப்பா நான் சொல்ல முடியும் சார், யாருன்னு போய் பாருங்க. அவன் கதை அங்கதான் நம்மளுக்கு வேண்டிய ஒருத்தர் வந்திருக்கான்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. என்னவா பண்றேன்னா, அவர் 2 ஹவரா பேசிட்டாரு, ஒரு பாலிசி ஒண்ணு சொன்னாரு, ஒரு செக்ல கைத்து போட்டு கொடுத்துற, நீ உட்காரு அப்படின்னு சொல்லுது. என்னது பாலிசி எடுக்க போறியா அப்படின்னா, அவன் ஏதோ கையெழுத்து இப்படி பேனால போட வந்தா பேனா கீழே போட்டான். எனக்கு மனசு வழக்கம் ஆயிப்போச்சு. என்னன்னா என்னப்பான்னா, ஒரு எங்க சித்தப்பா ஒருத்தர் எடுத்தாரு போயிட்டாரு, எங்க மாமா ஒருத்தர் எடுத்தாரு போயிட்டாரு, நீ எடுக்கிற எப்படிதான் பண்ணிட்டான்.
பாலாஜி செல்லணுமே சரியில்லையே, அப்புறமா பேசலாமே. ஓகே, எல்லாத்தையும் என்ன பண்ண, பொட்டியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, சார் உங்ககிட்ட ஒரு 3 மணி நேரமா நான் பேசுறேன், ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் சார். அந்த கேள்வி மட்டும் நீங்க பதில் சொன்னா அந்த பதிலை மட்டும் நான் வாங்கிட்டு போறேன் சார். சொல்லுங்க, கேளுங்க என்ன சார். நீங்க எனக்கு பதில் சொல்றத விட தக்க நேரத்துல உங்க நண்பர் தடுத்து ஆட்கொண்டார்லயே, அவங்க கரெக்டான நேரத்துல சொன்னாலே, அவர் சொன்னார்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவன் உள்ள டீ குடிச்சுனான், என்ன அப்படின்னா, அதாவது சில வந்து மிரட்டினா வேணும். நம்ம வந்து பணம் காட்டு நெறி சலசலப்புக்கு அஞ்சாது. இந்த மாதிரி நான் ஸ்ட்ராங்கா உட்காந்தேன். சார் நீங்க சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன், பாலிசி எடுத்தா ஆள் போயிடும்னு சொல்றீங்க. எனக்கு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. பாலிசி எடுத்தவன் எத்தனை பேர் உயிரோடு இருந்திருக்கிறான், எடுக்காதவன் எத்தனை பேர் செத்து இருக்கிறான். நீ எடுத்தாலும் சரி, எடுக்காதது மரணம் நிச்சயம்னு இப்படி வாங்குற கதை வேண்டாம். சரியா போச்சுங்க. இவர் இன்னும் சும்மாரி அவ பாவம் எவ்வளவு சொல்லு, உடனே கையெழுத்து போட்டு அதுக்கு அடுத்த செக்கு இன்னைக்கு அந்த மெச்சூரிட்டியை வாங்கி கொடுத்தாச்சு. இதுல பியூட்டி என்னன்னா, அந்த கெடுத்து விட்டான நண்பர் வெளியில வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்றேன், பாலாஜி டோன்ட் மிஸ்டேக் மீ, எல்லாரும் சொன்னதுனால சென்டிமெண்ட்லாம் எனக்கு ஆச்சு, ப்ளீஸ் மீட் மீ நெக்ஸ்ட் வீக். நான் கடைசியில் அவங்ககிட்ட ஒரு 50,000. ஸோ எதுக்கு நான் சொல்லணும்னா, இதுதான் வாழ்க்கைங்கிறது. இதுதான். இப்போ ஃபைனலா ஒரே ஒரு கொட்டேஷன் உங்களுக்கு காமிச்சிட்டு நம்ம இதை நிறைவு செய்வோம். அதுக்கப்புறம் கேள்விகள் தான் இருந்தா நம்ம கேட்கலாம். ஒரே நிமிஷம். என்ன ராஜகோபால், இன்ட்ரெஸ்டிங்கா பாயிண்ட் இருக்கா? சூப்பர் சூப்பர், அருமை. இந்த மாதிரி லக்ஷயால இவ்வளவு விஷயம் இருக்குன்னு இப்பதான் தெரியுது. இப்போ இந்த கொட்டேஷன் பாத்தீங்க அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 வயசு 60 வயசு வரையிலும் இந்த பிளான் அவர் எடுக்கிறார். 25 வருஷத்துக்கு அப்படின்னா அவர் வந்து வருஷத்துக்கு 1,21,000 கட்டணும். ஸோ 25 லட்சம் ரூபாய் பாலிசி, 25 லட்சம் ரூபாய் டேர்ம் ரேட்டோட சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். டோட்டல் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 26,77,000 கட்டுறாரு. மெச்சூரிட்டி வந்து அவருக்கு 65,62,500 கிடைக்கிறது. இதுல ரிஸ்க் கவரேஜ் மட்டும் பாருங்க. இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டார்டிங் ரிஸ்க் கவரேஜ் பாருங்க. நார்மல் கவர் 1,53,00,000 போட்டுலாம். இது புரியுதா சார்? 1,53,00,000 பாலிசியோட வேல்யூ 25 லட்சம் சொன்னேன், டேர்ம் ரேட் 25 லட்சம் சொன்னேன். இங்க எப்படி 1,53,00,000 வந்தது? யாராவது சிவகுமார் சார் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சார் 3 times ஆக்சிடென்ட் பெனிஃபிட், டேர்ம் ரைட் அமௌண்ட்டும் பேசிக் சம் அஷ்யூர்ட் எல்லாம் சேர்த்தீங்கன்னு வந்துருங்க. உங்களுடைய கற்பனைக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆனா உண்மை அது இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1.5 கோடி எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வருஷத்துலயே அவருக்கு ஏதாவது ரிஸ்க் ஆகி போச்சு அப்படின்னா வருஷம் 2.5 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் அடுத்த 24 வருஷத்துக்கு கொடுக்கணும். அப்ப 24 வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் சேர்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய், 20 வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய், 4 வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய். அப்ப 60 லட்சம் ரூபாய் பணம். அந்த 60 லட்சத்தை அதோட ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டேர்ம் ரைடரு ஒரு 25 லட்சம் ரூபாய். இதெல்லாம் சேர்த்துதான் அந்த 1.5 கோடி. அவங்க அப்புறம் மெச்சூரிட்டி பெனிஃபிட் 62 லட்சம் எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா அந்த 1.5 crores வரும். அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பாருங்க 1,50,00,000 குறைஞ்சிரும். ஏன்னா அந்த ஒரு வருஷம் இன்கம் வந்து அந்த 2 லட்சம் ரூபாய்ங்கிறது கட் ஆயிடும். அப்படியே பாருங்க 2 லட்சம் கம்மியாயிட்டே வரும். இதுதான் இந்த ரிஸ்க் கவரேஜ். இதை வந்து நம்ம சொல்லும் போது என்ன சொன்னோம் சார், நீங்க எடுக்கிறது 25 லட்சம் தான், ஆனா பாருங்க 1.5 கோடி வரணும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு சார் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம 25வது வருஷத்துல அந்த 65 லட்சம் ரூபாய் வருது இல்லைங்களா, அதை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கேன். 5,90,000 வருஷம் அடுத்த 5 வருஷம் அவரு வாங்கிக்கலாம். அடுத்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாவே தெரியும். பாருங்க, 5,90,000 இயர்லியா வாங்கினா வாங்கிக்கலாம். ஆஃப் இயர்லி 2,98,000, குவார்டர்லி 1.5 லட்சம், மாசம் வாங்கினா 50,000 இவர் கட்ட வேண்டிய பிரீமியம் 1,71,000 வருஷத்துக்கு, ஆஃப் இயர்லி 61,000, குவார்டர்லி 31,000, மந்த்லி 10,000. ஸோ மொத்தமா நீங்க 26 லட்சம் தான் கட்டுறீங்க, இன்க்ளூடிங் டேர்ம் இன்சூரன்ஸ் பிரீமியத்தை சேர்த்து, டேர்ம் ரேட்டரோட சேர்த்து. ஆனா கிடைக்கிறது 65 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு வளர்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. இதுதான் வந்துட்டு நான் சொல்லணும்ன்றது நினைச்சது இதான். ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும், ஸ்வீட்டா இருக்கணும். ஆனா ஜீவன் லக்ஷயா பத்தி நீ கிளாஸ் எடுனா நான் கண்டிப்பா 18 மணி நேரம் கூட தொடர்ந்து எடுத்துருவேன், அது பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு அதை புரியணும், நீங்க அதை செயல்படணும். வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த ஜீவன் லக்ஷயாவை நீங்க எப்படி புரிஞ்சுட்டீங்க,
இதுல என்ன திட்டங்கள் பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம லீஜி குரூப்ல கூட நீங்க போடுங்க. ஐ திங்க் ராஜகோபால் சாரோட அனுமதியோட நான் சொல்றேன். ஏன்னா எஸ் எஸ் நான் இதை பண்ண போறேன், நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா கரெக்ட் எனக்கு ஒரு சந்தோஷம். அதாவது நம்ம சொல்லி கொடுத்ததுக்கு ஒரு ஆனந்தம். அதுதான் நீங்க எல்லாருமே வாழ்க்கையில உச்சத்தை தொடணும், உச்சத்தை தொடணும். அதனால கடவுள் ஏதோ கொடுத்த வாய்ப்பை சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ யூஸ்வலா ஒரு சின்ன ஸ்கூல் படிச்ச போது ஒரு 4 லைன் சொல்லி முடிச்சேன். அந்த 4 லைன் இப்ப ஞாபகம் வந்துடுது. அதனால அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நான் பேசியதோ கொஞ்சம், என்னை பேச வைத்தது என் நெஞ்சம், இனிமேல் பேசினால் இலக்கிய வார்த்தைக்கு பஞ்சம் என்று கூறி விடைபெறுகிறேன். அருமை அருமை சூப்பர் சார். நீங்க கேட்கலாம், சொல்லுங்க. லக்ஷயாவை பத்தி இதுக்கு மேல யாராலையும் சொல்ல முடியாது. அருமை அருமை. இப்போ நீங்க பேசினே இருக்கிற எனக்கு ஒன்று தோணித்து. இப்போ ஒரு புது பிளான் வரப்போறது இல்லையா? ஐ ஜஸ்ட் திங்கிங், டோன்ட் மிஸ்டேக் மீ. இந்த லக்ஷயாவையும் அந்த பிளானையும் காம்பினேஷன் கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு ஆள் போயிட்டாருன்னா ஒரு சம்மர்ஷல் வந்துடுறது. இந்த இன்கம் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆயிரும் அடுத்த வருஷத்துல இருந்து. இது எனக்கு ஜஸ்ட் மைண்ட்ல தோணித்து. இப்போ அதான் சொல்றேன், 2 sides ஆஃப் த சேம் காயின் சொல்ற மாதிரி நேத்தி கூட சொன்னேன்னா, பெஸ்ட் ஆஃப் போத் த வேர்ல்ட்ஸ் மாதிரி லக்ஷயா அண்ட் ஜீவன் சாத்தி காம்பினேஷன் ரெகுலர் பிரீமியம் கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன். ஓகே, அதுலயும் பிரீமியம் வைவிடு, இதுலயும் பிரீமியம் வைவிடு. ஒரு ஆள் போயாச்சுன்னா சோ இந்த இன்கம் வந்துடும். இதுல லட்சியால இருந்து வரப்பட்ட மந்த்லி வருஷம் கொடுக்கக்கூடிய ஆனுவல் இன்கம் பெனிஃபிட்டும் வந்துடும். சோ இது ஒரு காம்பினேஷனா கொடுக்கலாங்கிறது ஒரு சிறந்த அருமையான ஐடியா சார், அருமையான ஐடியா. இப்போ இந்த லக்ஷயா பத்தி பாத்தீங்கன்னா நான் வந்து யூஸ்ஃபுல்லா சொல்றேன். நம்பர் 9 பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் நம்பர். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் பிறந்த டேட்டை 27 தான். என்ன பாலாஜி நீங்க பொண்ணால வசதியான்னு நீங்க கேட்கலாம். அதோடைய மகத்துவத்தை சொல்றேன். நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 1ல இருந்து 9 வரை தான் உங்களால கவுண்ட் பண்ண முடியும். 10ன்னா திருப்பி 1 போட்டு 0 வந்தோம். அதே மாதிரி இந்த 9ஓட எந்த நம்பரை நீங்க பெருக்கினீங்கனாலும் இதோடைய தன்மையை இது விடாது. இப்போ 9 54 அப்படின்னா 5 நாளும் 9, 9 63ன்னா 6 3 9. அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கும். அதே மாதிரி லக்ஷயா சார் சொன்ன மாதிரி இது லக்ஷயா வந்து நம்பர் 9 மாதிரி. ஏன் 9 மாதிரி? இன்னைக்கு டேட் வந்து 24, 2 நாள் 6 திருப்பி போட்டீங்கன்னா 9. கரெக்டா? எப்படி 9 வந்ததுன்னு நீங்க கேட்கலாம். 2 நாள் 6 நம்மளுடைய மீட்டிங் பாத்தீங்கன்னா 93வது மீட்டிங். கூட்டி பாருங்க, 9 3 12, 2 1 3, 3 வர 9. சரியா போச்சுங்களா? அதனால 6ஆம் தேதி 6 சொல்றா அப்படிங்கிறது ஒண்ணு, 6 கேட்கறா அப்படிங்கிறது அதை விட பெருசு, 6 போடுறா அப்படிங்கிறது அது இன்னும் சிறப்பு. அதனால இந்த 6க்கே இவ்வளவு மகத்துவம் இருக்கு. கண்டினியூஸ். தேங்க்யூ ஸோ மச். அருமை அருமை. நண்பர்களே, உங்களோட இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸாக்டாக எடுத்துக்கலாம். கரெக்டாக 9 மணிக்கு நம்ம முடிக்கணும். கேள்விகள் இருந்தால் சொல்லலாம். சாய் கிருஷ்ணன் பேசுங்க சார். சார் குட் மார்னிங் சார். மீட்டிங் ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். நன்றி சார், நன்றி சார். சார் எனக்கு வந்து வீடியோல வர மாட்டேங்கிறீங்க சார். வீடியோ சரி சார். மீட்டிங் ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். நன்றி சார், நன்றி சார். சார் எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட். நான் புதிய ஏஜென்ட் சார், இப்ப எடுத்து 2 வருஷம் தான் ஆகுதுங்க சார். சார் இதுல டேம் ரைடர் கொடுத்தா என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கும், டேம் ரைடர் இல்லைன்னா என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கும் சார்? நான் நார்மலா இந்த பாலிசியோட தன்மை வந்து டேர்ம் ரைடர் இல்லாம தான் இருக்கும். இப்ப நம்ம யூஸ்வலா ஒரு எல்ஐசில ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா ஆள் போயாச்சுன்னா உடனே ஒரு அமௌண்ட் கிடைக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி டேர்ம் ரைடர் எடுக்கலன்னா இதுல அமௌண்ட் கிடைக்காது. ஏன்னா மரணம்ங்கிறது 2 வகையில ஒரு மனுஷனுக்கு நிகழும். ஒண்ணு வந்து விபத்து மரணம், இன்னொன்னு வந்துட்டு இயற்கை மரணம். ஓகேங்களா? நம்ம இன்னைக்குள்ள காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது டென்டேட்டிவா போகும்போது ப்ராபபிலிட்டி எதுக்கு ஜாஸ்தினா விபத்துக்கு தான் கூட இருக்கு. இயற்கை மரணம் கம்மி தான். இருந்தாலும் அந்த ரிஸ்க் கூட நம்ம எடுக்க வேண்டாம். அதனால டேர்ம் ரைடர் நம்ம கொடுத்தோம்னா 25 லட்சம் வரலாம் தான் சார் டேர்ம் ரைடர் கொடுக்க முடியும். நீங்க ஈவன் 50 லட்சம் பாலிசி கொடுத்தா கூட 25க்கு மேல கொடுக்க முடியாது. இறந்த உடனே 25 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கலாம். அது இல்லாம வருஷம் நீங்க என்ன சம்பளம் எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டும் கிடைக்கும். கொடுக்காம ஒரு விபத்துல இறந்துட்டாருன்னா அந்த ஏபிசி மசூல் கொடுத்துருவாங்க. ஆனா நம்மளால சொல்ல முடியாது சார், அந்த மனுஷன் விபத்துல தான் போவான், அப்படி என்ன ஹார்ட் அட்டாக்ல போலாம், ஃபீவர்ல போலாம், நம்ம கிட்ட இல்லையே, அது பகவான் தான் இருக்கு. ஆனா அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்ல வரேன். சரிங்க சார். அந்த கொடுக்கும்போது இந்த பாலிசி கொடுக்கும்போது எப்பவுமே டேம் ரைடரோட சேர்த்து கொடுக்கறது தான் பெஸ்ட், வித் மெடிக்கலோட கொடுக்கறது தான் பெஸ்ட். ஏன்னா ஒருத்தர் நைஜீரியாவில இருந்தார் சார்.
அவருக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி கொடுத்தேன். 13 வருஷம் டேர்ம் தான் கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்ம். பாத்தீங்கன்னா என்னுடைய ஜீவன் லட்சியால அந்த கோவிட்ல அவர் இறந்து போயிட்டாரு. முதல் கேஸ், ஃபர்ஸ்ட் கேஸ் வருஷம் 1.5 லட்சம் ரூபாய் இங்க இதுல இருந்து போகுது. அவங்க பொண்டாட்டி இன்னைக்கு கையெடுத்து கூப்பிடுறாங்க, என் கணவர் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு, இந்த திட்டத்தை நீங்க சொல்லனா அது கிடைச்சிருக்காதுன்றது. இன்னைக்கு சூப்பர் போயிட்டு சார். அதாவது சார் சரிங்க சார். சார் இது வந்து எம்டபிள்யூபி ஆக்ட்ல ஏதாவது மெர்ஜ் பண்ணி கொடுக்க முடியுமா சார்? எம்டபிள்யூபி ஆக்ட்ல கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. சப்போஸ் வேணும், இந்த எம்டபிள்யூபின்னா என்ன, மேரேஜ் விமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1874 பிரகாரம் நீங்க வந்து நிறைய கடன்கள் வாங்கிட்டீங்க, பிரச்சனைகள் இருக்கு, அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம பண்ணாக்க என்ன ஆகும்னா, இதுல இருந்து வரக்கூடிய அந்த அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து யாருமே தொட முடியாது. அதுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த பிளானுக்கு அது அவ்வளவு தூரம் அது அவ்வளவு சாமிங்கா இருக்காது. ஏன்னா வருஷம் வருஷம் வரும், வேணும்னா கொடுக்கறத தப்பு இல்லை, கொடுக்கறதா கொடுக்கலாம், நம்ம விருப்பம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இதுல எம்டபிள்யூபி உங்க கேட்ட சாரிக்கு பாலாஜி சார், ப்ளீஸ் allow me to answer his query also. Please, please, I will add one more point when he has raised the point of MWP. yes. It's a good concept of MWP. Sai Krishnan, you should come through the video, then only I will be able to answer. Okay. MWP ல கொடுத்தோம்னா ஒய்ஃபு கவர் பண்றாரு வச்சுக்கோங்க. இப்போ வந்து குழந்தைகள் இருக்கு, ஒய்ஃபு முன்னாடி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? புரியுதா உங்களுக்கு? ஒய்ஃபு முன்னாடி போயிட்டா குழந்தைகளுக்கு அந்த பெனிஃபிட் வரணும் இல்லையா? இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எம்டபிள்யூபி இதுக்கு இந்த பர்டிகுலர் பிளானுக்கு சார் எனிவே சொன்ன மாதிரி இன்கம் பெனிஃபிட் வரப்போகிறது. அந்த இன்கம் பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறது குழந்தைகளா ஒய்ஃபா அப்படிங்கிறது இருக்கு, ரைட்டா? இப்போ ஒய்ஃபு முன்னாடி போயிட்டா ஆட்டோமேட்டிக்காக லீகல் கேஸ் குழந்தைகளுக்கு தான் வரப்போகிறது, ரைட்டா? அதனால எம்டபிள்யூபி ஆக்ட் இந்த பிளானுக்கு வேண்டாங்கிறது என்னோட கருத்து. கொடுக்க முடியாதுன்னு அல்ல, சரியா? அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கணேசன் சார். கணேசன் சார், ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. கணேசன் சார், எல்ஐசி அவினாசி சார். சொல்லுங்க சார், வாழ்த்துக்கள். வணக்கம் சார். கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். சார், அந்த ஒரு ஜீவன் உற்சவ் சொன்னீங்களா சார், நம்ம வந்து செல்ஃபுக்கு போடாம வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து 1.2 crores 1.2 crores போட்டுட்டோம்னா அட் த ஏஜ் ஆஃப் 18 வந்து அசைன்மெண்ட் மாற்றி வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளும் வாங்கலாம், குழந்தைகளும் வாங்கலாம், வேற அந்த மாதிரி வாங்கலாம் நீங்க சொன்னீங்கல்ல சார். நான் என்ன கேட்குறேன், அப்போ அந்த முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு ஜீவன் உற்சவ் ஓப்பன் பண்ணுறப்ப ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுலேருந்து பணம் பேமெண்ட் ப்ரீமியம் கட்டலாமா சார்? ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பிரீமியம் மைனர் அக்கௌண்ட் அதுக்கு நம்ம அக்கௌண்ட்ல என்ன கட்டணும்? மைனருக்கு பேரண்ட்ஸ் தான் சார் பிரீமியம் கட்ட போறாங்க. கட்டணும், அதுக்கு தேவை இருக்காது. ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்ல, அந்த அட் ஏஜ் ஆஃப் 18 வந்து அசைன்மெண்ட் கொடுக்கறதுல அவங்க என் பணம் அப்படி இப்படின்னு சொல்ற வாய்ப்புகள் இருக்கு, அதுக்காக கேட்கிறேன். நல்லா இருங்க, நல்ல புத்திசாலித்தனமா கணேசன் ரொம்ப அதி புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொன்னது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 18 வயசு ஆன உடனேயுமே அந்த அசைன்மெண்ட் வேலையை நம்ம செய்யணும். காலதாமதம் பண்ணக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடாது, ரெண்டுமே சிக்கலாயிடும். அதனால போதே அப்படியே முடிச்சிடணும். ஏன்னா இப்ப பாலிசி பேசிங்கன்னா சூட்டோட சூடு நம்ம பேசி முடிச்சுட்டு, சார் நீங்க வந்து இயர்லி கட்டுறீங்களா மந்த்லி கட்டுறீங்களான்னு அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார், ஒன்னும் பிரச்சனை யாரும் சொல்லக்கூடாது. சார் உங்களுக்கு வேற ஏதாவது விளக்கம் தேவை இருக்கு சார், ஏதாவது பண்ணணுமா? எப்படி சார் இயர்லி போட்டீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இது இருக்கு சார். அடுத்த பேச்சுக்கு நம்ம போய் அதை நம்ம நல்லபடியா அந்த வணிகத்தை பூர்த்தி பண்ணணும், அதான் முக்கியம். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். சோனான் சார். சார் குட் ஈவினிங் சார். பாலாஜி சார். எஸ் சோனான் சார், வணக்கம் சார். சூப்பரா கலக்கிட்டீங்க சார். ஜீவன் அக்ஷய் ஆணி வேற எடுத்து எல்லாம் பிச்சு பிச்சு எல்லாருக்கும் எப்படி சொன்னா புரியுன்றதை பத்தி கிளீனா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேல அக்ஷய் சார் சொல்ற மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது. ஹேட்ஸ்அப் சார். சார் இந்த அக்ஷயில வந்து நம்ம வந்து இல்ல லக்ஷயில, சாரி லக்ஷயில எல்லாம் எடுத்துட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சோமநாதன் கேட்டதுல ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா லட்சியம் எடுத்துட்டீங்கன்னா வீட்டுக்கு அக்ஷய மாதிரி வந்துடும், அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துடும்.
அதனால உங்களை நான் குறைச்சி மதிப்பிடலாம். கேளுங்க சார். இல்ல அதுல நீங்க டாம் ரைடர் கொடுக்கறது பதிலா நம்ம வந்து இது ஜீவன் அமல்யா கொடுத்தா என்ன சார்னு கேட்கலாம் தான். இந்த இல்ல சார், 25 லட்சம் வரல பார்த்தா பிரீமியத்தை கம்பேர் பண்ணும்போது இது இந்த டேர்ம் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அப் டு 25 லேக்ஸ் 25 லேக்ஸ் மேல போச்சுன்னா கொடுக்க முடியாது. டேர்ம் இன்சூரன்ஸ் தான் கொடுத்தாகணும். பிரீமியத்துல கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு தோன்றது. அப்படிங்களா? ரைட். நானும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல, அதனால தான் கேட்டேன். 25 லட்சத்துக்கு இது கொஞ்சம் சௌரியமா இருக்கு. இப்பயும் நம்ம ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, 25 லட்சம் ரூபாய் பாலிசிக்கு அவர் மொத்தமே 26 லட்சத்தி சில்லற தான் கட்டுறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சமா 1.5 லட்சம் தான் கூடுது அவருக்கு. வேற ஒன்றும் பெருசா மாற்றம் இல்லை. அதனால இது கொடுக்கறது தான் சார் பெஸ்ட் உங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். என்னன்னா சார், ரைடர் கொடுத்து அவ நான் ப்ரிஃபர்டு கேட்டகரியில இருந்தா நான் மெடிக்கலி உள்ள தள்ளிடலாம் சார். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்ட். யாரோ ஒருத்தர் முதல்ல கேட்டாலும் 25 லட்சத்துக்கு மேல போனான்னா அதுக்கு கேப்புக்கு நீங்க டேர்ம் ரைடர் பிளானை கொடுத்துக்க வேண்டியதான். தட்ஸ் இட். கண்டிப்பா சார். சரியா? அது வந்து சைமல்டேனியஸா பண்ணலாம், 2 மாசம் கழிச்சு பண்ணலாம், 1 இயர் கழிச்சு பண்ணலாம். அது தெரியாது. அது நம்ம அப்படி பார்த்து பண்ணிக்கிறோம். அது ஓகே. நெக்ஸ்ட் விஸ்வநாதன் சார், சீக்கிரம் முடிங்க. இன்னும் ஒரு 2 பேருக்கு அனுமதி கொடுத்துட்டு முடிச்சுக்கலாம். எஸ் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், பாலாஜி சார். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடைய கிளாஸ் நான் சீரியஸ் சார் அனுப்பிச்சிருந்தார் லிங்க், அதை பார்த்ததுமே எனக்கு இமிடியேட்டா அட்டன் பண்ணேன். சார் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. நான் எடுத்துக்கிட்டது டேக் அவே அப்படின்னா, உங்களுடைய கிளாஸ்ல இன்னைக்கு எல்லாருமே யார் எடுத்தாலும் மியூச்சுவல் ஃபண்டு, போஸ்ட் ஆஃபீஸ், அது இதுன்னு எல்லாமே சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு சரியான ஒரு விளக்கம் நீங்க கொடுத்தீங்க. இந்த பாயிண்ட் வந்து நம்மளுடைய ஏஜென்ட்ஸ் கம்யூனிட்டி எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு அட்டன் பண்ணவங்க அத்தனை பேருக்குமே இது ஒரு நல்ல செய்தியா இருந்தது. இதை வச்சு நம்ம வந்து பேசலாம். நீங்க சொன்ன மாதிரி லக்ஷ்யா மாதிரி ஒரு எந்த பிளானுமே கம்பேரிசன் கிடையவே கிடையாது, எந்த கம்பெனிக்கும் கிடையாது. தேங்க்யூ சோ மச் சார். சார் உங்களுக்கும் நன்றி. சாய் கிருஷ்ணன் சார், if you are not coming through video, you don't have to speak. Please பேசிட்டீங்களே சார் நீங்க? Still you have any questions? அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சார் பேசிட்டேன் சார். சார் ஃபர்ஸ்ட் நான் தான் சார் டவுட் கேட்டேன். சரி இல்ல நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க அதான் கேட்டேன். லட்சுமி நரசிம்மன் சார் சொல்லுங்க சார். குயிக் ப்ளீஸ். சார் கேக்குதுங்களா? வணக்கம் சார். வணக்கம் லட்சுமி நரசிம்மன் சார். நேற்று தான் லட்சுமி நரசிம்மன் மாதிரி பார்த்துருவோம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். மீட்டிங்கு அல்வால ஆரம்பிச்சு இட்லியில முடிச்சிங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு ஒரு சின்ன கேள்வி தான். இப்போ ஜெனரலா பென்ஷன் உங்க பேண்ட்வித் கம்மியா இருக்கு சார். சொல்லுங்க. ஆமாங்க சார், கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு எனக்கு இங்க. சொல்லுங்க பேசுங்க. கம்பெனில பென்ஷன் ப்ரொவைட் பண்றாங்க. நான் இப்ப பென்ஷன் பத்தி பேச போனாக்கா, நான் ஆல்ரெடி என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். அதுக்கு என்ன சார் ஆன்சர் பண்ண முடியும் நம்மளால? என்னெல்லாம் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல சார், என்பிஎஸ் பத்தி விளக்க நீங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்பிஎஸ்ஸோட தன்மைக்கும் இதுக்கும் என்ன பெனிஃபிட்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். என்பிஎஸ்ல போட்டீங்கன்னா பென்ஷன் இவ்வளவு வருங்கிறது கேரண்டி கிடையாது. அன்னைக்கு தேவை ஒரு 60% வரை நம்ம எடுத்துக்கலாம், கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸை வந்து நீங்க விரும்பக்கூடிய அந்த 10 கம்பெனில எதுல போடுறீங்களோ போடலாம். அன்னைக்கு உள்ள பென்ஷன் ஸ்கீம் பிரகாரம் அன்னைக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் தான் நம்மளுக்கு வரும். அது உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். பட் உற்சவ போட்டீங்கன்னா 10% கேரண்டி இன்னைக்கு அடிச்சு சொல்லலாம். இந்த மாதிரி பென்ஷன் சொல்றதுக்கு உலகத்திலே எதுவும் கிடையாது சார். கரெக்டா? அது நெட்வொர்க் சரியில்லை. ஓகே. சக்தி பிரபாகர் பேசுங்க சார். என்ன ராஜபாபு சார் கரெக்ட் நான் சொன்னது? யூ ஆர் ரைட், அப்சல்யூட்லி ரைட், கரெக்ட். சக்தி பிரபாகர் சார் குயிக்கா பேசுங்க சார். ஹலோ சார். சார் எனக்கு ஒரு டவுட் இதுல என்னன்னா, தேங்க்ஸ் சார் எவ்ரிதிங். பாலிசி வந்து பேரண்ட்ஸ் குழந்தைங்க கவர்டா இல்ல அப்பா குழந்தை அம்மா குழந்தையா சார்? யாரு கவர்டு இதுல? அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா, வேலைக்கு யாரு போறாங்களோ அவங்க தாராளமா ப்ரொபோசரா இருக்கலாம். ப்ரெஃபரபிளி பாத்தீங்கன்னா எல்லா குடும்பத்திலும் ஜென்ஸ் மேல் பேர்ல போடுறது நல்லா இருக்கும். ஏன்னா ஏர்னிங் நம்பர் அவ்வளவுதான். பெண்கள் வேலைக்கு போறது வந்து நிரந்தரம் கிடையாது, எப்போனா அவங்க வேலையை விடலாம். அதனால அப்பா பேர்ல போடுறது சரியா? ஃபாதர் பேர். சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச். மகாலட்சுமி மேடம்.
மகாலட்சுமி சூரியநாராயணன். மகாலட்சுமி மேடம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஆ அன்மியூட் பண்ணிக்கோ. ஓகே சார். பேசுங்க மேடம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அவங்க அன்மியூட் கொடுங்க சார். ராஜகோபால் சார் பண்ணியாச்சு அன்மியூட் பண்ணிக்கலாமேவா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஓகே சார். சார் நீங்க இந்த போஸ்ட் ஆபீஸ் இதை பத்தி சொன்னீங்களா சார்? அப்ப ஸ்டக் ஆயிடுது. அதை ஒரு இன்னொரு முறை கேட்கலாமா சார்? நான் நியூ இன்னைக்கு ஒரு நாள் அதாவது ஒரு எத்தனை சுருக்கமா சொல்லிடுறேன். போஸ்ட் ஆபீஸ்ல வந்து இந்த சுகன்யா சமிருதி, செல்வ மகள் திட்டம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 14 வருஷம் கட்டணும். மெச்சூரிட்டி உங்களுக்கு இன்னைக்கு உள்ள தேதி பிரகாரம் 7.1%. அது வந்து கேரண்டி கிடையாது, மாறிண்டே இருக்கும். அது இல்லாம ஆள் வந்துட்டு நம்ம முன்னாடியே இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகும். நமக்கு தகுந்த மாதிரி அதுல திட்டங்கள் வராது. இப்போ அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய திட்டங்கள் பெனிஃபிட் பெருசா இருக்காது. அதனால அதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஓகே சார், தேங்க்யூ. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் நாட் கேரண்டீடு மேடம். அதுல குறைஞ்சுட்டே இருக்கும், ஃபிளக்சுவேஷன் இருக்கும். மணி மார்க்கெட் இன்ஃப்ளேஷனுக்கு தக்கன அது மாறிண்டு வரும். அதனால கேரண்டி கிடையாது. இதுல நம்ம கேரண்டீடா கொடுக்குறோங்கிறத சொல்றாரு, வேற ஒண்ணு இல்லை. ஒரே ஒரு பியூட்டி என்னன்னா, போஸ்ட் ஆபீஸ்ல போடுறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட், ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் கேரண்டி கிடையாது. இதுல போறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட் கேரண்டி. ஓகே சூப்பர் சார். நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் சார். உங்களுக்கு இது சூப்பரா இருக்கு சார் கிளாஸ், உண்மையாவே. குட் தேங்க் யூ so much. தொடர்ந்து பழனியோட முடிச்சுக்கலாம். சோலை பழனி சார் பேசுங்க சார். சார் வணக்கம் சார். கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது சார். லக்ஷயா நிறைய கொடுத்துருக்கேன், நீங்க கொடுத்தது டிஃப்ரெண்டா சொல்றீங்க சார். நிறைய விஷயம் நல்லா இருந்தது சார். சார் இதுல ஒரு டவுட் ஒன்று சார். சார் இப்போ 25 லேக் எடுக்கிறீங்களே சார், நீங்க சொன்ன பிளானே தான். 20வது வயசுல ஒரு பர்மனன்ட் டிசேபிலிட்டி ஆயிடுது சார் ஆக்சிடென்ட் மூலமா. 20வது வயசுல 20வது வருஷத்துல 20வது வருஷம் டைம் 25 வருஷம் டைம்ல 20வது வருஷத்துல சார் ஒரு பர்மனன்ட் டிசேபிலிட்டி ஆகுது அவருக்கு. அப்ப என்ன சார் கிடைக்கும்? நல்ல கேள்வி சார். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்ஐசியில வந்து 10 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து நம்ம எடுத்த சம் அஷ்யூர்ட் டிவைடட் பை 10, அதாவது 120 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்க்கு அது கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து 10 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கோம் அப்படின்னா வருஷத்துக்கு 1 லட்சம், மாசத்துக்கு 8,300 ரூபாய் வரும். இப்போ நீங்க வந்து 20வது வருஷத்துல நடக்குதுன்றீங்க, பாலிசி வந்து 5 வருஷத்துல முடியும். 5 வருஷம் வரலும் மாசம் வாங்கிக்கலாம். 25வது வருஷம் போது எல்லா பணத்தையும் ஒட்டுக்கு கொடுத்துருவோம், பாக்கி உள்ள அந்த 5 வருஷத்தையும் சேர்த்து. அதனால முழு 10 வருஷம் பணம் கிடைக்கும். இது வந்து 24வது வருஷத்துல நடைபெற்றாலும் 1 வருஷம் வரல மாசம் வாங்கிப்பீங்க. அதுக்கப்புறம் 9 வருஷம் பணத்தை ஒட்டுக்கா கொடுத்துருவான். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ so much பாலாஜி சார். இல்லமா சார், பதில்லாம் கரெக்டா இருந்ததா? ஏன்னா பெரியவா முன்னாடி இல்ல, you are going to be a Galaxy member next year. We are going to honor you. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? ஸோ ஒன்று இதே நம்ம முதல்ல நீங்கள் சொன்னீங்க. பட் இது இட் இஸ் நாட் ஓன்லி கேஎஸ்ஆர்ஸ் குரூப். இது நாங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் எ டீம் எஃபெக்ட். இங்கே யாருமே முதலாளி கிடையாது, யாரும் ராஜா கிடையாது, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ தட். பட் எல்லாரும் எவ்ரிபடி சப்போர்ட்டிங் அண்ட் ஒரு ஏஜென்ட் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணணும், நம்மளால முடிஞ்சதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி வாரம் உங்களை மாதிரி பெரியவாளோட தயவோட இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் செஷன் நீங்கள் ஷேர் பண்ண நாலேஜ் ஷேர் பண்ணுறது 2வது டைமாக நீங்கள் வந்து எங்களுக்கு டைம் கொடுத்தது ரொம்ப பெருமை. Now I would request our, just wanted to tell you that, now I would request our COT member Mr. Kandilal sir to render vote of thanks. Kandilal sir? Yes sir, thank you. Balaji sir, வணக்கம் once again. இதை வந்து செஷன்றதை விட நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் எவ்வளோ சேனல்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் எல்லாரும் இந்த ஆதித்யா காமெடி சேனல்லாம் எப்போ வேணாலும் பார்ப்பாங்க, அதில் சிந்திக்கவும் இருக்கும். அந்த மாதிரி இந்த செஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் நாலேஜையும் ஃபுல்லாக கொடுத்துட்டீங்க. சுத்தமாக போரே அடிக்காத அளவுக்கு நடுவில் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது, உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே இப்போ எல்லாரையுமே ரொம்ப அட்ராக்டிவாக அட்டென்ஷனில் வச்சுருந்தது. ஃபுல்லாக என்ன அதில் எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணலாம், வேற எப்படிலாம் யூஸ் ஆகும், அந்த 5 டைப்ஸ் சொன்னீங்க பாருங்க. சில்ட்ரன் எஜுகேஷன், மேரேஜ், ஸ்பவுஸ் ப்ரொடெக்ஷன், ஃபேமிலி ப்ரொடெக்ஷன், அந்த மாதிரி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த பே அண்ட் ப்ரே
யாரு பே பண்ணுவா யாரு ப்ரே பண்ணுவான்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. சில வார்த்தைகளை கண்டிப்பா யூஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா பாலிசி கன்வெர்ட் ஆகும். ஏன்னா நீங்க சொன்ன வார்த்தைகள்லாம் அந்த அளவுக்கு இருந்தது. உங்களுடைய இத்தனை வருஷத்து உழைப்ப 1 மணி நேரத்துல கொடுத்துருக்கீங்க 200 பேருக்கு. ஸோ இந்த 200 பேர் அதிர்ஷ்டசாலிகள் தான். இவங்க அதை உடனே யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க அதை எவ்வளவோ தாண்டி வந்து எவ்வளவோ இது பண்ணி அதான் அந்த எப்படின்னா ரிசர்ச் பண்ணி மருந்த ஒரே சின்ன டேப்லெட்ல கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டீங்க. ஸோ நண்பர்கள் அனைவரும் சார்பாகவும் லீஸ் ஓடி மெம்பர் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இனிமேட்டு அடிக்கடி வந்து எல்லாருக்கும் நீங்க உங்களுடைய அனுபவத்தை பகிரணும். எல்லாரும் சார்பும் அதை நான் ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் சார். பார்த்த மூஞ்சியே பார்த்தா போர் அடிச்சிடுங்கிறல்ல. அப்படிலாம் இல்ல. பாலாஜி சார் வந்து ஐ மஸ்ட் டெல் யூ தட் he used to share so many inputs and இது அதெல்லாம் வந்து சில இதெல்லாம் வந்து நானுமே அவர்கிட்ட கத்துன்னு இருக்கேன். இட்ஸ் நாட் an exaggeration. இட்ஸ் a very treasure of knowledge. அவர் என்ன நாலெட்ஜுங்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எட்ஜு தான், அவர் தான் நாலெட்ஜ். மூலையில் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ எனிவே நீங்க மூளையில உட்காந்துருக்கீங்க சார். மூளையில உட்காந்து காஞ்சிலால் சார் முடிச்சிட்டீங்களா? வாட் ஆஃப் தேங்க்ஸ் அவ்வளோதானா? அதாவது சூப்பர் ஸ்டார் வந்து வந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னு தான் சொல்றோம். எவ்வளவு படத்துல பார்த்தாச்சு. அந்த மாதிரி நீங்க எத்தனை வந்தாலும் நாங்க தாங்குவோம். தேங்க்யூ வெரி மச் சார். இவ்வளவு டைம் எடுத்து இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றிகள் சார். ஆமா, இன்னொரு செஷன் வி லுக் ஃபார்வர்ட். நீங்க உமங் அண்ட் லக்ஷயால எக்ஸ்பர்ட் தெரியும். நான் நினைச்சேன் என்னென்ன பிளான்லாம் எக்ஸ்பர்ட் தெரியாது. ஏன்னா கேலக்ஸி கிளப்புக்கு நாம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணதுனால உங்கள்கிட்ட நிறைய சரக்கு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ வி எக்ஸ்பெக்ட் ஒன் மோர் செஷன் ஃப்ரம் யூ ஆன் எ டிஃபரெண்ட் பிளான் ஆர் சேம் பிளான் இன் எ டிஃபரெண்ட் மேனர் வாட் எவர் இட் இஸ். அது பார்க்கலாம். ஸோ உங்களோட எல்லாரோட தயவுனால் நாங்கள் வெற்றிகரமாக 100வது செஷனை நோக்கி ஓடின்னு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். So let us formally close our session today. Thank you for your participation. Next week பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு எல்ஐசி அஃபிஷியல்ஸ் எஸ்டிசிலேருந்து வருகிறார். அதனால் அவங்க டைமை இப்போமே பிளாக் பண்ணிக்கோங்க. அவரோட டைம்லாம் வாங்குறதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வரார். அதனால் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி பேச போகிறார். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் யூ த நேம் நவ். அதனால் ப்ளீஸ் பிளாக் யுவர் கேலண்டர். எல்ஐசி அஃபிஷியல்ஸ் வந்து பேசுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரிட்டையர்டு எல்ஐசி அஃபிஷியல்ஸ் he has given time to us. 31st May, please block your calendar for the same time. I would எல்லாருக்கும் இந்த மெசேஜை பாருங்க. நான் புதன் வியாழன்ல we will be sharing the poster. Thank you so much. Thank you so much. Good night. Thanks sir. வாழ்க வளமுடன் sir. Good night to everybody. Thank you so much. Good night sir. Good night. Good night Balaji sir. Thank you.